स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தன்னுடைய பரம கிருபையினாலே ஒவ்வொரு சேத்தனமும் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்றபடியாலே சிருஷ்டி ஜகத் சிருஷ்டியெல்லாம் பண்ணி அதன் மூலமாக இந்த ஜீவாத்மாக்களுக்கு கரண கலேபரங்களை கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து தானே அவதரித்து அதன்படி நடந்து காட்டி தன்னுடைய பக்தர்களான இந்த ஆழ்வாராச்சாரியர்களை அவதரிப்பித்து நமக்கு எல்லோருக்கும் உபதேசத்தை பண்ணி நம்ம திருத்தறதுக்கு இத்தனை கிருஷிகளை பண்ணுறான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்த கிருஷிகள் என்ன, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்ன, அவன் சிருஷ்டிச்ச இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய தத்துவத்ரயம், அதாவது அவன் சிருஷ்டிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இந்த தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்கிறோமே, சேத்தன அச்சேதன ஈஸ்வரர்கள் அப்படின்னு இந்த மூணு உண்மை பொருள்கள், அதன் விஷயமாக இருக்கக்கூடிய சில உண்மைகள் என்ன, இதெல்லாவற்றையும் ஆள வந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் அற்புதமாக காட்டி கொடுத்துருக்கார். அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும் விதத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஸ்ரீ ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கிற ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர் தம்முடைய சுப சங்கல்பத்தினாலே இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அனுபவிக்க வேணும், ஸ்தோத்திரதாரா அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த உபன்யாச தொடர் மூலமாக இதை அனுபவிக்க வேணும் அப்படின்னு நியமித்து அதில் 56வது ஸ்லோகம் தொடங்கி ஒரு 5 ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ண வேணும் அப்படின்னு அடியனுக்கு இட்ட நியமனத்தை சிரசா வகித்து அடியன் மந்தமட்டிக்கு எட்டின அளவுக்கு விண்ணப்பிக்கலாம்னு தொடங்குறேன்.
ஆளவந்தார் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் நேற்றைய பர்யந்தமாக ஒரு 55 ஸ்லோகங்கள் வரைக்கும் நாம் அர்த்தத்தை பார்த்துருக்குறோம். அதில் கடைசியாக பார்த்த ஒரு விஷயம், எனக்கு பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தில் பிறக்கிற பிறப்பாக இருந்தாலும் வேண்டாம், உன்னுடைய தாசர்களாக இருக்கக்கூடிய, உன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை தெரிந்திருக்கக்கூடிய ஞானிகள் அப்படின்னு சில பேர் இருக்காளே, அவர்களுடைய திருமாளிகையில் அப்போது பிறந்து அப்போவே நசிக்கக்கூடிய ஒரு கிருமி, ஒரு கீட்ட ஒரு ஜன்மமாக இருந்தாலும் எனக்கு அது உத்தேசியம் அப்படின்றத காட்டினார். தவதாஸ்ய சுகைக சங்கினாம் அப்படின்ற ஸ்லோகத்தில் அதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 56வது ஸ்லோகம். சகிருத்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதானுத்தமம் புக்தி முக்திபி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபி தே யத்விரஹோதி துஸ்ஸஹா அப்படின்ற. சகிருத்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதானுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய. மகாத்மாக்கள் அப்படி சில பேர் இருக்கா இந்த லோகத்தில். யார் அந்த மகாத்மாக்கள் அப்படின்னா, எம்பெருமானை தவிர வேற ஒன்றும் வேண்டாதவா, எம்பெருமான் விஷயத்தில் அதீவ பிரீத்தி, ததிதர விஷயத்தில் அதாவது அபரமாத்ம விஷயத்தில் அத்தியந்த விரக்தி, இப்பேற்பட்ட நல்ல குணங்களோட கூடியிருக்கிறவர்கள், அப்பேற்பட்டவர்கள் தான் மகாத்மாக்கள் அப்படின்னு காட்டுறது. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு காட்டுறாரு என் கண்ணன். அப்போ மகாத்மா அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவனே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானிகளுக்கு தான் கண்ணன் மகாத்மா அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அப்போ அப்பேற்பட்ட மகாத்மாக்களோட என்னை சேர்த்து விடு. அந்த மகாத்மாக்களுடைய திருக்கண் பார்வை எந்த இடத்துல படுறதோ, அவர்களுடைய கட்டாட்சம் எங்கே படுறதோ அந்த இடத்துல என்னை வை அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். இந்த முன் ஸ்லோகத்தில் எனக்கு அப்பேற்பட்ட ஞானிகளுடைய திருமாளிகையில் ஒரு ஜன்மாவை கூடு அப்படின்னு கேட்டார். இப்போ சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அவர்கள் எங்கே வேணால் இருக்கட்டும், அவர் திருமாளிகை தேடி போய் அங்கே ஜன்மா எடுக்கணும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் என்ன சொல்லலை. அவர் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய கண் பார்வை படக்கூடிய இடத்துல என்ன வை, அது எங்கே வேணா இருக்கட்டும். அந்த மகாத்மாக்களுடைய திருக்கண் பார்வை, அந்த கட்டாட்சம் எங்கே விழுறதோ அந்த இடத்துல என்ன வைக்கணும் எம்பெருமானே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மகாத்மபிர் மாம் அவலோக்கியதாம் நயா. அந்த மகாத்மாக்களோட அவருடைய அவலோகனம் என் மேல் பட வேணும், அந்த மாதிரியான இடத்துல என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்குறார். யார் அந்த மகாத்மா அப்படின்னு பெருமாள் கேட்டாரா? அதுக்கு தான் முதல்ல சொல்கிறார், சகிருத்வதாகார விலோகநாசயா த்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதானுத்தம முக்தி புக்தி முக்திபிஹி அப்படின்ற. தேவரீருடைய ஆகாரத்தை, அதாவது திருமேனி அழகையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆசையினாலே உத்தமமான புக்தி, அதாவது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள், பிரம்மா பர்யந்தமாக சத்தியலோகம் பர்யந்தமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், அதே மாதிரி உத்தம முக்தி, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அங்கே நம்ம நித்தியம் கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாவற்றையும் த்ரிணீகிருத்தாக, அதெல்லாம் ஒரு புல் துரும்பாட்டம் ஆக்கி வச்சிருக்கா இந்த மகாத்மாக்கள். அதெல்லாவற்றையும் புல் துரும்பாட்டம் மதித்து வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அந்த மகாத்மாக்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அப்போது உத்தம புக்தியான இந்த லோகத்து வாழ்க்கையோ, உத்தம முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது பரம புருஷார்த்தமோ, இதெல்லாமே அவர்களுக்கு பெருசாக படவே இல்லை. பின்ன எது பெருசாக பட்டதுன்னா, உன்னுடைய திருமேனியை பார்க்கறது தான், அதாவது மோட்சத்தை அடையிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மோட்சத்தை அடையிறது, ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறதுன்றது பெருசாக வச்சுக்கல. பின்ன என்னத்தை பெருசாக வச்சுருந்தான்னா, எம்பெருமானுடைய திருமேனியை தரிசிக்கிறது, அதுதான் அவர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா வச்சுருக்கா. சகிருத்வதாகார விலோகநாசயா துவத் ஆகார விலோகநாசயா அப்படின்னா தேவரீருடைய திருமேனியை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டார். எத்தனை தடவை பார்க்கணும்னு ஆசை கொண்டார் அப்படின்னா, ஏதோ நான் பார்த்துட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கணும், நீ என் முன்னாடியே இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது, இப்படியெல்லாம் ஆசை கொண்டாரன்னா கிடையாது. சக்ருத்து ஒரே தடவையான பார்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டார். ஏன் சுவாமி ஒரு தடவை போருமான்னா, ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் இந்த இடத்துல.
ஒரு தடவை போரும். எதுக்கு போரும்னா, அந்த எம்பெருமானிடத்துல ஆசை வர்றதுக்கும் ஒரு தடவை அவனை சேவிச்சால் போரும். ரெண்டாவது, இந்த போக மோட்சங்கள்ல ஆசை அற்று அவன் பக்கத்துல வர்றதுக்கும் ஒரு தடவை அவனை சேவிச்சால் போரும். அப்போ ரெண்டு விதத்துலையும் அது காணப்படுறது. சக்ருத்து அப்படின்றது காணப்படுறது நம்முடைய சத்தை பெறத்துக்கும். அவனை பார்த்துட்டா நான் சத்தை பெறேன் அப்படின்ற நம்முடைய சத்தைக்கும் ஒரு தடவை அவனை பார்த்தால் போரும். அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய அந்த விக்கிரகத்தை பார்த்து மற்றும் உண்டான விஷயங்கள்ல விரக்தி பிறக்கிறதுக்கும் அவனை ஒரு தடவை பார்த்தால் போகும் அப்படின்னு காட்டுறான். காஞ்சிபுரத்துல தேவபெருமாள் சந்நிதியில ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். ஆழ்வார் வீதி அப்படின்னு திருநாமம் அந்த இடத்துக்கு. அந்த ஆழ்வார் வீதியில பெருமாள் கருட வாகனாரூடனா ஏழ்ற காலத்துல 3 தடவையும் அங்க அந்த ஆழ்வார் வீதி வழியா பிரதட்சணமா பெருமாள் ஏழி ஆழ்வாருக்கு மரியாதைகள் பகுமானங்கள் எல்லாம் பண்றார். எதனாலே இந்த கிரமத்தை வச்சிருக்கா பெரியவா அப்படின்னா, பெரியவா சொல்லி கேள்வி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் வீதி ஒரு நாள் என்னன்னு பாசுறோம். அவ அருளாத நீரருளி அவராவி துவராமன் அருளாத புன்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாளி வரிவண்டே யாவன் பிழைத்தோமே அப்படின்னு பாசுறோம். அப்படி சொல்றச்சே ஒரு நாள், அதாவது ஆழ்வார் ஒரு வண்டை தூது விடுறார் பெருமாள் கிட்ட. போ வண்டே, நீ போய் பெருமாள் கிட்ட ஒரு தூது சொல்லு, இந்த ஆழ்வார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கா அப்படின்னு தூது சொல்லு அப்படின்னா. ஏன் அந்த ஆழ்வார் அந்த பராங்குஷ நாயகி அப்படின்றவள் இருக்கா அப்படின்னு தூது சொன்னா என்னன்னு சொல்லணும், என்ன செய்தி சொல்லணும்? இது இப்படி பராங்குஷ நாயகி இருக்கான்னு மட்டும் சொல்லணுமா, என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு கேட்கவே ஆழ்வார் சொல்றார், ஒன்றும் இல்லை, அவருக்கு நாராயணத்துவம் பூர்த்தியே இந்த பராங்குஷ நாயகியும் சேர்த்துண்டாதான். இந்த பராங்குஷ நாயகியை தவிர்த்து அவன் நாராயணத்துவம் பூர்த்தி கிடையாது. ஆனபடியால் என்னை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லு. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவன் ஒன்றும் பெருசாக என்னை மதித்து என் கூடவே இருக்கணும் கூட சொல்லலை. ஒரு நாள் அவன் கருடாரூடனா என்னுடைய வீதியார வரணும். அவன் வந்துட்டா என்ன பண்ணுவேன்னா, நான் அவனுக்கு போய் சேவிக்கிறேன், அவனுக்கு தட்டு கொடுத்து அவனுக்கு உபச்சாரம் பண்ணுவேன், இதெல்லாம் சொல்லலை. நான் ஜன்னல் ஓரமாக நின்று அவனை ஜன்னல் வழியாக அவனை சேவிச்சு விட்றேன். அவன் என்ன பார்க்க வரணுன்ற அவசியம் இல்லை. அவனின் வீதியார வர்றச்சேவே அவனை ஜன்னல்ல நின்று மறைஞ்சு நின்று நான் அவனை சேவிச்சாலும் போதும், என்னுடைய சத்தை பிழைக்கும் அப்படின்னு காட்டுறேன். என்னுடைய ஜீவன் என்னுடைய பிராணன் தரிக்கும், இல்லைன்னா பிராணனே போயிடுமே அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு ஏக்கம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த ஆழ்வார் என்ன கேட்டார், ஒரு நாள் அப்படின்னு அந்த எம்பெருமான் கருடாரூடனா என் வீதியில வரமாட்டானா அப்படின்னு கேட்டாரு. அதே தான் காட்டுறார். சகிருத்து ஆகார விலோகநாசையா. இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் முன்னாடியே காட்டினான். அதாவது ஆழ்வார் இந்த மாதிரி பெருமாளை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசை கொள்ற போது பெருமாள் சொன்னாராம், ஆழ்வீர் நீர் இத்தனை கஷ்டப்பட அவசியமே இல்லையே அப்படின்னார். ஏன்னா நித்தியமே என்னை பார்த்துட்டே தானே இருக்கீர், நான் எங்கே உன்னை பார்த்தேன் நான் ஆழ்வார். அதுக்கு தான் சொல்றார், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்கள் என்ன, அது இந்த அச்சேதனங்களுக்கெல்லாம் தான் சரீரியா இருக்கிறது இந்த 5 பூதங்கள் என்ன, அதே மாதிரி இந்த சேத்தனங்கள் சிவன் அயன் முதலான இந்த சேத்தனர்கள் இவர்கள் எல்லாருக்கும் நான் அந்தர்யாமியா இருக்கிறேன். அப்போ இது எல்லாத்துக்கும் சேத்தனங்களுக்கு நான் அந்தர்யாமியா இருக்கிறேனே, அப்போ பார்க்கறதே என்னுடைய விஸ்வரூபம் தானே. அப்போ என்ன தானே பார்த்துட்டு இருக்கேன், என்னை தவிர வேற யாரை பார்க்க முடியும்னு கேட்டாராம் பெருமாள். அதுதான் ஆழ்வார் சொல்றார், இந்த ரீதியிலெல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படலை. இது சாதாரணமான விக்கிரகம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு விக்கிரகம். ஆனால் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசை கொண்டது எப்படி தெரியுமா, ஒரு அசாதாரண விக்கிரகத்தோட தேவரீரை சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டேன். கூறாராளி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே அப்படின்னு கூறாராளி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராயின்னு காட்டினாரோ இல்லையோ, ஒரு நாள் நான் அந்த சேவையை நான் சேவிச்சுட மாட்டேனா அப்படின்னு ஆசை கொண்டாரே, அதுதான் காட்டுறாருங்க. சகிருத்வதாகார விலோகநாசையா திருணீகிருத்தானுத்தம புக்தி முக்திபிகி. இந்த எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினாலே, எம்பெருமானை சேவிச்சபடியாலே சொல்லலை, எம்பெருமானை சேவிக்கணுன்ற ஆசையினாலேயே மற்றும் உண்டான போக மோட்சங்கள் எல்லாம் விரக்தி வந்துடுறது இவர்களுக்கு. அப்பேற்பட்ட மகாத்மாக்களாக இருக்கிறார். அதை சொல்றார், சகிருத்வதாகார விலோகநாசையா திருணீகிருத்தானுத்தம புக்தி முக்திபிகி மகாத்மபிகி மாம் அவலோக்கியதான்னையா. மகாத்மாக்களோட எனக்கு சகவாசத்தை கொடு, அவர்களுடைய திருக்கண் பார்வை
படுற இடத்துல என்னை வெய் அப்படின்றாரு. அந்த மகாத்மாக்கள் யார் அப்படின்னாக்கா அதுதான் காட்டுறார் கண்ணன். வாசுதேவ சர்வமிதி சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாஹா சுகிருத்தனோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா இதெல்லாம் சொல்லிட்டே வர்ற இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே. எத்தனையோ ஜன்மங்களுடைய முடிவிலே ஞானவானான அந்த சாதகன் என்னுடைய திருவடியை பத்திரான். அப்பேற்பட்டவன் வாசுதேவ சர்வமிதி எல்லாம் கண்ணன் அப்படின்னு என்னுடைய திருவடியை பத்திரானே. அப்பேற்பட்ட மகாத்மா சுதுர்லபா அவன் கிடைக்கிறது ரொம்பவும் துர்லபம் அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த மகாத்மா இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். அது பகவத்கீதையில பார்க்குறச்ச கீதா பாஷ்யம்னு பார்க்குறச்ச எம்பெருமானார் ஒரு மாதிரியான வியாக்கியானம் பண்ணிருப்பார். ஜீவாத்மா தன்னுடைய பல பிறவிகளுடைய முடிவில் எம்பெருமானை பத்திரான் அப்படின்னு. பகூனாம் ஜன்மனாம் அந்தே அப்படின்றச்ச ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணம் சீன பாபாராம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தை அப்படின்னு ஒரு சாதகனானவன் எத்தனையோ ஜன்மங்களுடைய முடிவிலே கண்ணன் பேரில் பக்தியை வளர்த்துக்கிறான் அப்படின்னுலாம் காட்டுறது. இது சாதாரணமான போக்கில் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ் அதாவது கீதா பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணிருக்கிற விதம். ஆனால் இன்னொரு இடத்துல வியாக்கியானது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். திவ்ய பிரபந்தங்களில் இந்த வாக்கியத்தை எடுக்கிறச்ச ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். என்னன்னா பகூனாம் ஜன்மனாம் அந்தேன்ற கண்ணன் யாருடைய ஜென்மம் சொல்லலை. அதை காட்டுற நம்ம ஆச்சாரியால் கண்ணனே எம்பெருமானே பல ஜென்மங்களை எடுத்தால் ஒரு ஆழ்வார் கிடைக்கிறார். அவருக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த ஜீவாத்மாக்கள் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு தடவையும் வைகுண்டத்தை விட்டு கிளம்பி ஒரு அவதாரத்தை பண்ணணும் அப்படின்றச்சே பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் தடுத்துடுவாள் எம்பெருமானே. ஏன் தடுப்பார்னா போரும் போனது போகிறோம், ஏன் போகணும் அந்த பூலோகத்துக்கு மட்டும் அந்த லீலா விபூதிக்கு ஏன் போகணும்னா இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்காள் யாரையான நான் அழிச்சுன்னு வந்துட மாட்டேனா அப்படின்ற ஆசை. அதுக்கு தான் சுற்றி இருக்கவாள் சொல்கிறாளா இத்தனை அவதாரங்கள் பண்ணிருக்கீரே ஒரு அவதாரத்துலையும் இந்த வார்த்தை தான் சொல்லி போறீரே எத்தனை ஜீவாத்மாக்களை கொண்டீர் ஒன்றும் கூட கிடையாது அப்படின்னா அதுதான் வருத்தம் கண்ணனுக்கு. என்னுடைய எத்தனையோ ஜென்மங்கள முடிவிலே ஒரு ஆழ்வார் கிடைக்கிறார்னா அப்பேற்பட்ட ஒரு ஜீவாத்மாவை நான் விட்டு வைப்பேனா? அவனை மகாத்மான்னு நான் என் தலைமையில வச்சு தான் கொண்டாடணும். அதை காட்டுறார் மகாத்மபிகி. அப்பேற்பட்ட மகாத்மாக்களோட அவலோக்கியதாம் நயா அவர்களுடைய அவலோகன விஷயமாம்படி என்னை வைக்க வேணும் அப்படின்னு காட்டுறார். நயா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. எம்பெருமானே நீ தான் இந்த விஷயத்தை பண்ணி கொடுக்கணும். நயா அப்படின்னா நீ சர்வசக்தியானவன், இந்த விஷயத்தை நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். அதாவது இந்த மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய அப்படின்னாரே உடனே பெருமாள் கேட்டாராம் எதனால இந்த மாதிரி கீட்ட ஜென்மமே அப்படின்னு அந்த ஜென்மாவை கூடு அப்படின்னு கேட்டீர். இப்போ மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நயா அப்படின்னு கேட்கிறீர். என்ன காரணத்தினால இந்த மாதிரி கேட்கிறீர் அப்படின்னா அதை சொல்றார். அதாவது பெருமாளை தானே ஆசைப்படணும். பெருமாளுடைய ஒரு அபிப்பிராயத்தால கேட்கிறார். பெருமாள் என்ன சொல்லணும்? எல்லாரும் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படணும், எல்லாரும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படணும். ஆனா ஆள வந்தாரே நீர் என்ன பண்ணிருனா என்னுடைய அடியார்களோட சேரணும் அப்படின்னு கேட்குறீர். என்னுடைய அடியார்களோட சேர்த்து வைக்கணும்னு என்னையே கேட்குறீர். அது எப்படி முடியும்? ஏன் என்னுடைய அடியார்களோட சேர்த்து வைக்கணும் கேட்குறீர் அப்படின்னாக்கா என்னதான் இருந்தாலும் உத்ததும் உன் அடியார்க்கு அடிமைன்னு சொல்றா போல இந்த திருவெட்டெழுத்து கத்தே அதனுடைய எல்லை நிலத்துல நிக்கணும், சீமா பூமியில நிக்கணும்னா உன்னுடைய அடியார்களோட சகவாசம் பண்ணினால் தானே. அந்த அடியார்களுடைய ஒரு விஷயீகாரம் தானே எனக்கு வேணும், அதுதானே எனக்கு உத்தாரகம் அப்படின்னு இருக்கிறபடியாலே தே மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம்னய க்ஷணேபி தே யத் விரஹோ அதிதுஸ்ஸஹா. எப்பேற்பட்ட மகாத்மாக்கள் தெரியுமா? அது கேட்குற எதனாலே இந்த மாதிரி மகாத்மாக்களோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறீர் அப்படின்னு பெருமாள் கேட்குறச்சே ஆள வந்தார் சொன்னாரா, பெருமாளே எம்பெருமானே நான் சொல்கிறேன், நான் எதனாலே அவர்களோட சேரணும்னு நான் உனக்கு பதில் சொல்லிடுறேன். ஆனால் அது முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்டார் பெருமாளே கேட்டார். ஆள வந்தார். பெருமாள் கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா, ஆள வந்தார் மெதுவாக கேட்குறார், அந்த மகாத்மாக்களை விட்டுட்டு உன்னாலே ஒரு க்ஷணம் இருக்க முடியாதுன்னு நீ சொல்லிக்கிறியே அது எத்தாலே? ரொம்ப சாமர்த்தியமாக கேட்குறார் ஆள வந்தார். அந்த மகாத்மாக்களோட உன்னாலேயே ஒரு க்ஷணம் விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றியே எத்தாலே?
பெருமாள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தார். ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை வச்சு தான் ஆள வந்தார் இந்த கேள்வி கேட்குறார். எத்தால் என்ன பெருமாள் சொன்னாரா, அந்த மகாத்மாக்கள் அப்பேற்பட்டவர்கள், என் பேரில் அவ்வளோ பக்தி வச்சவா, அத்தனை காதல் வச்சவா, அவர்கள்னா பிராணமாக இருக்கிறா, ஆனபடியால் என்ன ஆள வந்தார் சொல்கிறார். அதே காரணம்தான் நானும் அவளோட வெய் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா உன் பேரில் அந்த ஆறாத காதல் வச்சிருக்காளோ இல்லையோ, நீ அவர்கள் பேரில் அந்த ஆறாத காதல் வச்சிருக்கியோ இல்லையோ, உங்கள் 2 பேரில் இந்த பரிமாற்றம் ரொம்ப அந்யோன்யமான இந்த பரிமாற்றம் இருக்கிறச்சே, அப்பேற்பட்ட பக்தர்கள் தானே எனக்கு உத்தேசம் ஆனபடியாலே அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக இந்த பதில் சொல்லிட்டார் ஆள வந்தார். அதை சொல்கிறார். தே யத் விரஹ யத் விரஹ தே அதிதுஸ்ஸஹ க்ஷணேபி தே யத் விரஹோ அதிதுஸ்ஸஹ அப்படின்னு காட்டுறார். ஒரு க்ஷணம் கூட அவர்களை விட்டு பிரியாத ஒரு மார்தவம் உடையனாச்சு. எம்பெருமானுக்கு பல கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்களில் மார்தவ அப்படின்னு ஒரு குணம். இந்த மார்தவம் அப்படின்னா மிருதுஸ்வபாவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மிருதுஸ்வபாவம் மார்தவம் இருக்கிறதே, இது திருமேனிக்கு உண்டான மார்தவம் கிடையாது. ஏன்னா அது சௌகுமாரியம்னு தனியாக எடுத்துடுறான். அப்போ இந்த மார்தவம் எதை சொல்கிறான்னா மனசுக்குண்டான மார்தவம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மிருதுத்தன்மை. அந்த மார்தவம் என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். பெரிய வாச்சாம்பிள்ளை வியாக்கியானம், மார்தவம் அப்படின்னா பக்தர்களை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணம் தாங்க முடியாத மென்மை அப்படின்னு காட்டுறான். தன்னுடைய பக்தர்களை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் அவரால் தாங்க முடியாது. எங்கே சுவாமி கண்டோம் அப்படின்னா, இது ஸ்ரீராமாயணத்தில் ஒரு அற்புதமான வச்சனத்தை பார்க்கலாம். சீதா பிராட்டியை பார்த்து திரும்பி வந்துட்டார் ஹனுமான். கண்டேன் சீதையை திருஷ்டா சீதா அப்படின்னு பெருமாள் இடத்துல தெரிவிச்சுட்டார். உடனே பெருமாளுக்கு அதீவமான ஆனந்தம். என்னுடைய தேவி பார்க்கப்பட்டாள். அவள் எப்படி இருந்தாள், அதாவது மதுராலாபா கிமாக மம பாமினி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். அவள் கிளிமொழியாள், அவள் என்ன சொன்னா, என்ன வார்த்தை சொன்னா அப்படின்னு எல்லாம் கேட்குறச்சே ஹனுமான் பல விஷயங்களை சொல்கிறார். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாகிரதைப்படுத்துகிறார் பெருமாள் கிட்ட. என்னன்னா, பெருமாளே எம்பெருமானே, அங்கே சீதா பிராட்டி சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ராவணன் ஒரு கடு கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே எனக்கு என் கூட நீ கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, இல்லைன்னா உன்னை அடுத்த நாள் பாச்சக்காரர்கள் எனக்கு கார்த்தால பக்ஷணம் ஆக்கி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. ஆனபடியாலே பிராட்டி தானே முடிவெடுத்துட்டா. இனி 1 மாசம்தான் தரித்திருப்பாள், பிராணனை தரித்திருப்பாள். அந்த 1 மாசத்துக்குள்ளே நம்ம காரியம் முடிச்சாகணும் அப்படின்றார் ஹனுமான். பெருமாள் பார்த்தார், ஒரே மாசமா, அதுக்குள்ளே முடிக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணல. 1 மாசமா, 1 மாசம் தரித்திருப்பாளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரா பெருமாள். ஏன் என்னாச்சுன்னா, அதுதான் பெருமாள் சொல்றார், ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். சிரஞ்சீவதி வைதேகி யதி மாசம் தரிஷ்யதி ஊர்து, அதாவது நஜீவேயன் க்ஷணம் அப்படி வினாதாம் அசிதேக்ஷணம் அப்படின்னு. இந்த ராமனான அதாவது இந்த சம்ஸ்தானத்தை விட்டு, இந்த திருமேனியை விட்டு அவள் 1 மாசம் தரிக்க முடியும். ஆனால் அவளுடைய கண் அழகை விட்டுட்டு என்னால் 1 க்ஷணமும் இருக்க முடியாதே அப்படின்ற பெருமாள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது சிரஞ்சீவதி வைதேகி 1 மாசம் தரிக்கிறாள். இந்த ராமனை விட்டுட்டு 1 மாசம் தரிக்கிற அப்படின்றாலே அந்த வைதேகி, அவளுக்கு சிரஞ்சீவதி, அவள் ரொம்ப தீர்க்க காலம் வாழ்கிறோம். அவளுடைய மனசு ரொம்ப கঠিனம். ஆனால் எனக்கு அப்படி இல்லைப்பா ஹனுமன், அவளை விட்டுட்டு 1 க்ஷணம் என்னால் இருக்க முடியாதே அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதே போல சீதை கிட்ட சொல்றச்சேவும் ஒரு வார்த்தை விண்ணப்பிக்கிறார் ஹனுமான். சீதை கிட்ட போய் அந்த சுந்தரகாண்டத்திலேயே ஹனுமான் லங்கைக்கு போய் எங்கள் சீதையை பார்த்து சீதா பிராட்டி கிட்ட தான் வார்த்தையை விண்ணப்பிக்கிறச்சே பெருமாளுடைய தூதன், ராமதூதன் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ராமனுடைய கதையை சொல்லு, அவனுடைய சம்ஸ்தானம் எப்படி இருக்கிறது, அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது, அவன் அழகு எப்படி இருக்கிறது, அவன் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கார், பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்கார், எல்லாத்தையும் சொல்லு. அதை சொன்னாதான் எனக்கு பிரத்யம் உண்டாகும், எனக்கு மனசு ஆறி இருக்கும் அப்படின்னு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக பல விஷயங்களை சொல்கிறார் பெருமாள் பற்றி. அந்த இடத்துல சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா, தேவி தேவரீரை விட்டுட்டு, ஹனுமான் சொல்கிற பிராட்டிக்கு தேவரீரை விட்டுட்டு ராமனுக்கு 1 க்ஷணம் தூக்கம் கிடையாது, ஒரே 1 க்ஷணம் தூக்கம் கிடையாது. அனித்ர சததம் ராமஹா, அனித்ரஹ, அவன் தூக்கம் கிடையாது. இதாம கேட்டாளா பிராட்டி, ஆமாம் பகல் வேளையில் யாரும் தூங்க மாட்டா. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அனித்ரஹா அஹனி இப்படி சொல்லலை, அனித்ரஹா சததம்,
எப்பொழுதுமே தூக்கம் கிடையாது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாள். அந்த மாதிரிக்கு எம்பெருமானுக்கு தூக்கமே கிடையாது. பகல்லையும் தூக்கம் கிடையாது, ராத்திரியிலையும் தூக்கம் கிடையாது. அனித்ரஸ் சததம் ராமஹா. இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாதே. மனுஷனா பிறந்த பிறவியோன்னு. அப்போ மனுஷனா இருந்தால் தூங்கியே ஆகணுமே. அவனுக்கு வேண்டான்னாலும் கண் தன்னடைய சொக்கி தூக்கம் வந்துடுமே. அப்படின்னாக்கா சுப்தோபி சபரன் தபஹா. அப்படி ஒரு வேளை கண்ணை மூடிண்டாலும் என்ன நடக்கிறதுன்னா சீதேதி மதுராம் வாணிம் யாஹரன்னு பிரதிபுத்தியதே. ஏதோ ஒரு கெட்ட கனவு பார்த்த மாதிரி திடுக்கிட்டு எழுந்துக்கா சீதே அப்படின்னு எழுந்து கொண்டு உட்கார்ந்துருவார் பெருமாள். அவர் தூங்கினது நான் பார்த்ததில்லை தேவி. அப்படியே ஒரு வேளை ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ கண் ரொம்ப இழுக்கிறது அப்படின்னு தூக்கம் வந்தா போல இருந்தாலும் சீதே அப்படின்னு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்துடுறார். பெருமாள் உன்னை விட்டு பிரிஞ்ச பாடு இருக்கிறதே தேவி, அது சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அனித்ரஸ் சததம் ராமஹா சுப்தோபி ச பரந்தபஹா சீதேதி மதுராம் வாணிம் யாஹரன் பிரதிபுத்தியதே அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமாக உதாரிச்சிருப்பார் வியாக்கியானத்தில், அதாவது திருப்பள்ளி எழுச்சி வியாக்கியானத்தில். அந்த சீதைக்கு உண்டான ஒரு காதல் மட்டும் இல்லை இது, அந்த ஆசை ஒரு சீதை பக்கத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவாத்மா இடத்துலையும் உண்டு. ஆனபடியாலேயே இந்த ஆழ்வார் என் பக்கத்தில் வரலையே, இன்னும் இந்த ஆழ்வார் எனக்காக ஆகலையே அப்படின்னு இத்தனை நாள் தான் தூக்கங்கெட்டு இருந்த பெருமாள் திருமாலைன்னு ஒரு திவ்ய பிரபந்தம் பாடின உடனே, தொண்டரடிப்படி ஆழ்வார் இந்த திருமாலைன்ற பிரபந்தம் பாடின உடனே அப்பாட இந்த ஆழ்வார் என் பக்கத்தில் வந்துட்டார். இனி தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்னு எனக்கு கைங்கரம் பண்ணுறதுக்கு ஆளை ஆயிட்டார். இனிமே எனக்கு ஒரு ஜீவாத்மா கிடைச்சுடுத்து அப்படின்னு சுகமா சயனித்தார். இல்லைன்னா அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்கு ஒரு பிரசக்தியே இல்லைன்னு காட்டுறார் வியாக்கியானத்தில். ஏன் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடணும்? அப்போ முதல்ல பெருமாள் தூங்கி இருக்கணுமோ இல்லையோ? ஏன் கண் வளர்ந்து அருளினார் எம்பெருமான்? அந்த பெரிய பெருமாள் ஏன் திருக்கண் வளர்ந்து அருளினார் அப்படின்னா ஒரு ஜீவாத்மா கிடைச்ச ஒரு சௌக்கியம், அந்த நெம்மதியோட போய் சயனித்தார் பெருமாள். ஆனால் பார்த்தார் ஆழ்வார், நீயே சனிச்சுட்டா நான் வேற யாருக்கு கைங்கரம் பண்ணுறதுன்னு எழுப்பினார்னு சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஒவ்வொரு ஜீவாத்மா பேர்லையும் ஒவ்வொரு மகாத்மா பேர்லையும் பெருமாள் எப்பேற்பட்ட ஆசை. அதனாலேயே ஸ்ரீபாஷத்தில் கடைசியில் முடிக்கிறச்ச ஒரு கேள்வி வந்தது, இப்பேற்பட்ட ஜீவாத்மா அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு முடிக்கிறச்சே அங்கே ஒரு கேள்வி வந்தது. கடைசியில் ஒரு பூர்வபக்ஷி சொன்னா, இது எப்படி சொல்றீர், அனாவிருத்தின்னு எப்படி சொல்றீர்? அவன் ஆவிருத்தி வரலாமோ இல்லையோன்னா எப்படி வருவான்? இந்த ஜீவாத்மா வைகுண்டது போனவன் திரும்பி எப்படி வருவான்னா பெருமாள் தள்ளி வச்சுட்டா? பெருமாள் எல்லாம் தள்ள மாட்டார்னா அங்கதான் கேட்கிறான், பெருமாளுக்கு சக்தி உண்டா இல்லையா? உண்டு. இந்த ஜீவாத்மாவை துவம்சான் ஸ்ரீவைகுண்டத்தை தள்ளுறது சக்தி உண்டா இல்லையானா உண்டு. அவன் பெருமாள் தள்ளினா இவன் திரும்பி வருவானோ இல்லையோ? அது எப்படி சொல்லுவேர்? இந்த மாதிரி ஜீவாத்மா வரமாட்டான்னு எப்படி வேதம் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா வேதம் எம்பெருமானார் சிரிச்சு சொல்றா, இப்பேற்பட்ட ஓட்டியமா உனக்கு இந்த ஞானியை பெறறதுக்கு எம்பெருமான் பட்ட பாடு இருக்கே, சாமானியப்பட்ட பாடாது. அந்த ஞானியை பெறறதுக்கு அவன் பட்ட பாடு அவ்வளோ பட்டிருக்கான். கோரமாதவன் செய்தனன்கொல் அப்படின்னு அந்த பெருமாள் பற்றி சொல்கிறச்சே ஆழ்வார் சொல்கிற, கோரமாதவன் செய்தனன்கொல் அறியேன் அரங்கத்தம்மார் அப்படின்னு. அந்த எம்பெருமான் என்ன பெரிய தபஸ் பண்ணா, இந்த ஒரு ஜீவாத்மா கிடைக்க அந்த தன்னை லபிக்கிறதுக்கு என்ன பெரிய தபஸ் பண்ணியிருக்கா. எம்பெருமானார் நிதானமாக கேட்டார், அத்தியந்த பிரியம் ஞானினம் லப்வா ந கதாச்சித் புனர் ஆவர்த்தயிஷ்யதி. அந்த அத்தனை கஷ்டப்பட்டு பெத்த ஒரு ஜீவாத்மாவை துவம்சம் தள்ளுறதுக்காக அத்தனை பாடுபட்டான். அவன் என்னைக்கும் அவன் ஒரு க்ஷணமும் விட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு காட்டினாரோ. அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் உனக்கு அந்த மகாத்மாக்களுடைய விரகமானது ஒரு க்ஷணமும் சகிக்க முடியாதுன்னு இருக்கிறதோ இல்லையோ, அப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய அவலோகனம் அந்த கட்டாட்சம் எங்க படுறதோ அங்கே என்ன வை அப்படின்னு பெருமாளை ரொம்ப ஆச்சரியமா கேட்கக்கூடிய இந்த பாசுரம். அதாவது சகிருத் பதாகார விலோகநாசயா திருணீகிருத்தானுத்தம புக்தி முக்திபிகி மகாத்மபிர் மாம் அவலோக்கியதான்னையா க்ஷணேபி தேயத் விரஹோ அதிதுஸ்ஸஹா அப்படின்னு. அது மேலே இதை தன்னுடைய பிராப்பியம் அப்படின்னு காட்டுட்டார். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத காட்டுட்டார். சேஷத்துவத்துக்கு சேர இந்த விஷயத்தை காட்டுட்டார். இப்பேற்பட்ட பாகவத சேஷத்துவமே எனக்கு வேணும், அதையும் தேவரீரை ஆக்கி கொடுக்க வேணும் அப்படின்னு காட்டுட்டார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் 57வது ஸ்லோகத்தில் இந்த சேஷத்துவத்துக்கு விருத்தமான, இந்த சேஷத்துவத்துக்கு புறம்பான ஒரு தன்மை இருந்தால் அது எனக்கு வேண்டாம், அதை தவிர்த்துடுன்னு கேட்குறேன். ஒன்று இஷ்ட பிராப்தி,
இது அனிஷ்ட நிவிருத்தி. இஷ்ட பிராப்தி என்ன? பக்தர்களோட உன்னுடைய அடியார்களோட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்றது இஷ்ட பிராப்தி. இப்போ அனிஷ்ட நிவிருத்தி என்னன்னா அந்த சேஷத்துவத்துக்கு புறம்புண்டான விஷயம் எதுவா இருந்தாலும் அதை நீயே போக்கிவிடு அப்படின்னு காட்டுறார். என்னத்தை போக்கணும்னா அதுதான் இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷா விலசிதம் நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜாபனமிதம் அப்படின்ற. ந தேகம் என்னுடைய உடம்பு எனக்கு வேண்டாம், ந பிராணான் அந்த தேகத்துக்கு தாரகமாக இருக்கக்கூடிய பிராணன்கள் அதுவும் வேண்டாம், நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் என்னாலே அபிலஷிக்கப்பட்ட என்னாலே ஆசைப்படப்பட்ட எத்தனை விதமான ஆசைகள் எல்லாம் உண்டோ, எத்தனை விதமான சுகங்கள் எல்லாம் உண்டோ அது ஒன்றுமே எனக்கு வேண்டாம். எந்த சுகங்கள்னா இந்த உடம்பு வேண்டான்னார், இந்த உடம்பு தரிக்கக்கூடிய பிராணங்கள் வேண்டான்னார். இந்த உடம்போ பிராணனோ எல்லாம் ஏன் இருந்தது நம்ம கிட்டன்னா ஏதோ ஒரு சுகத்தை வேண்டிதானே நாம் எல்லாம் வாழ்ந்தோம். அப்பேற்பட்ட சுகங்களும் வேண்டாம். நான் ஆசைப்பட்ட சுகங்கள் தான். அப்பேற்பட்ட ஆசைப்பட்ட சுகங்கள்லேயே சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஆசை கொள்ளலை, இப்போ அது வேண்டாம் அப்படின்னு காட்டுறா. ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம். அசேஷாபிலஷிதம்னா ஒன்றும் மிச்சம் விடாமல் அந்த சுகங்கள் எதுவும் வேண்டாம். நச்ச ஆத்மானம் இந்த ஜீவாத்மாவே எனக்கு வேண்டான்றார் ஆள வந்தார். சுவாமி இது எப்படி சாத்தியம்? நான் தானே ஜீவாத்மானா? ஆமாம், நானே இருக்க அவசியம் இல்லை. எப்போ உன்னுடைய சேஷத்துவம் எனக்கு தெரியலையோ இப்போ நான் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த ஜீவாத்மாவையே நாசமடைய செய் அப்படின்னு காட்டுறான். நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நான்யத் கிமபி. அந்யத் கிமபி ந வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். வேற எதுவுமேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் வியாக்கியானத்தில் காட்டுறார். புத்திர தார கிரக க்ஷேத்ராதி எத்தனை விஷயங்கள் உண்டோ இந்த உடம்போட அது அதாவது இந்த உடம்போட உறவு கொண்டு வந்திருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் உண்டோ, எத்தனை விதமான விஷயங்கள் உண்டோ, அனுபந்தமான எத்தனை அதாவது எத்தனை விஷயங்கள் உண்டோ அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு காட்டுறா. நான்யத் கிமபி தவ சேஷத்துவ விவாதம் இதெல்லாம் எப்போ வேண்டாம் சுவாமி அப்படின்னா அதான் சொல்றார். உம்முடைய சேஷத்துவத்துக்கு இசையாத போது இது எதுவும் வேண்டாம். சேஷத்துவத்துக்கு இசைந்தால் இதுவும் வேணும் இன்னும் வேணும்ன்றார். உன்னுடைய சேஷத்துவம் இருந்தது, அந்த ஞானம் இருந்தது, அந்த சேஷத்துவம் எனக்கு கிடைச்சுடுத்து, கைங்கரியம் கிடைச்சுடுத்துன்னா இன்னும் கொண்டான்னு எத்தனை சரீரங்கள் வேணா எடுத்துக்கிறேன், எத்தனை வேணா கைங்கரியம் பண்றேன். இது முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்குறோம். எது அப்படின்னா ஆதிசேஷனை பற்றி சொல்கிறச்சே அந்த ஸ்லோகம் வருது. அதாவது எத்தனை விதமான நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாத்தப வாரணாதிபின்னு எத்தனை விதமான சரீரங்கள் எடுத்துக்கணுமோ, எத்தனை விதமான சம்பந்தங்கள் வேணுமோ எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறது தயாராக இருக்கேன். எப்போன்னா தேவரீருடைய கைங்கரியத்துக்கு உதவராக இருந்தால் எனக்கு போகணும். மாமான்மகளே மணிக்கதான் தாழ்த்திரவாய்னா ஆண்டாள். உடனே விசாரம். இவள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில், அவள் சொல்லுன்னு இருக்கிறது திருவாய்ப்பாடியில் ஒரு மாமான் மகள் அப்படின்றா. இது கலியுகம், அது துவாபர யுகம். இது ரெண்டும் ஒத்தே வராதே. எப்படி மாமான் மகள் என்ன? அந்த பிராப்பிய பூமியிலே ஒரு சம்பந்தத்தை கேட்குற, தேக சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறாள்னு வியாக்கியானம் பண்ணுறாள். அந்த மாதிரி கைங்கரியத்துக்கு இப்படின்னு வந்துட்டால், ஸ்வரூபம் நிற்கிறதுன்னு வந்துட்டால், அதுக்கு எத்தனை வேண்டுமானாலும் நான் ஆசைப்படுறேன், அதெல்லாம் எனக்கு கொடு. ஆனால் கைங்கரியத்துக்கு உதவாத போது தவ சேஷத்துவ விபவாது பகிர்பூதம், உன்னுடைய சேஷத்துவத்துக்கு பகிர்பூதமாக இருக்கக்கூடிய தேகமோ பிராணனோ சுகங்களோ அது ஜீவாத்மாவையோ அல்லது இந்த மத்துமுண்டான அனுபந்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த மத்துமுண்டான உறவுகளோ எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு காட்டுறேன். தவ சேஷத்துவ விபவாது பகிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே. இங்கே க்ஷணமபி சஹேன்னா நான் ஒரு க்ஷணம் நான் சகிக்கிறேன் அப்படின்னு இங்கே அன்வயப்படுத்திடக்கூடாது. ந அப்படின்னு ஒரு முன்னாடி சொல்லியிருக்காரு. ந தேகம் ந பிராணன் அப்படி எல்லா இடத்துல ந ந ந அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரா இல்லையா? அந்த ந இங்கே அன்வைக்கணும். ந சஹே, ஒரு க்ஷணமும் நான் சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். க்ஷணமபி சஹே நான் யாத்து சததா விநாசம், அதெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போகட்டும். எனக்கு இந்த
இந்த மாதிரியான ஒரு சேஷத்துவத்துக்கு புறம்பான இந்த தேகமோ பிராணனோ இதெல்லாமே எதுவும் வேண்டாம், எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போயிடணும். விநாசம் யார்? எப்படி சுவாமி சொல்றீர்? இந்த விநாசம் அப்படின்றதெல்லாம் ஜெகத்துல நடக்கக்கூடிய ஒண்ணா? இதெல்லாம் நாம ஒத்துக்கிற விஷயமா அப்படின்னாக்கா தத் சத்தியம், இது சத்தியமா சொல்றேன், நான் ஏதோ பொய்யா சொன்னேன்னு நினைச்சுக்காதீரும் எம்பெருமானே, நான் இதை சத்தியமா சொல்றேன். தத் சத்தியம் மதுமதன விஜாபனமிதம். மதுமதன அது எப்படி சொல்றீர் அப்படின்னா மதுமதன மதுசூதனனே. அதாவது மதுமதன அப்படின்னா அந்த மதுசூதனனே அப்படின்னு காட்டுறான். என்ன மதுசூதனன் ஏன் எடுக்கிறா, இந்த திருநாமத்தை இங்க ஏன் எடுக்கிறார்னா அங்கதான் சொல்றார், நான் சத்திய சபதம் பண்ணி சொல்றேன் எம்பெருமானே, எனக்கு இந்த சேஷத்துவத்துக்கு புறம்பான இந்த எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். ஒருவேளை இது என்கிட்ட இருந்தது அல்லது நான் இந்த ஆசைப்படலைன்னா மதுவுக்கு என்ன கதி உண்டாச்சோ அந்த கதி எனக்கு உண்டாகட்டும். மதுவே தேவரீர் கொன்று போட்டது, என்னையும் கொன்று போட்டுடும். நான் சொல்றது பொய்யா இருந்தால் இதை கொன்று போட்டுடலாம், அது சத்தியம், நான் சொல்றது சத்தியம், இதெல்லாம் நான் ஆசை கொண்டிருக்கேன் அப்படின்னா. இன்னொரு அர்த்தத்தை சொன்னா மதுமதன மதுசூதனன் அப்படின்னு பேர் கொண்டாலே என்ன அர்த்தம்? மதுன்ற ஒரு அசுரனை கொன்னார், மதுன்ற ஒரு அந்த தடங்களா இருந்த ஒரு விஷயத்தை நீக்கினார் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இதெல்லாமே தேவரீர் தான் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இந்த சேஷத்துவத்துக்கு புறம்புண்டான விஷயங்கள் எல்லாம் நீக்கி தேவரீர் தான் நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதில் ஸ்ரீராமாயணத்தில் ஒரு வச்சனத்தை உதாரித்து சொல்கிறார். நதேவ லோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம்ரணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயேன துவயாவினா. இளைய பெருமாள் சொல்கிற ஒரு வார்த்தை. அதாவது வியாக்கியானத்தில் காட்டுறச்சே இது இளைய பெருமாளுடைய ஏராளும் இறையோன் அப்படின்னு காட்டுறான். திருவாய்மொழியில் ஏராளும் இறையோனும் அப்படின்னு அந்த பதிகம் வருதே, அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வார் ஒவ்வொன்றும் இதே விஷயத்தை காட்டுறார். உன்னுடைய சேஷத்துவத்துக்கு புறம்பான இந்த தேகம் எனக்கு வேண்டாம், மாறாளன் கவராத மணிமாமை புறவிலமே, மேகலையால் குறவிலமே, உயிரினால் குறவிலமே, உடம்பினால் குறவிலமேன்னு எனக்கு இந்த ஆத்மா வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம், இந்த ஆபரணங்கள் வேண்டாம், இந்த வஸ்திரங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் 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 சொல்லுண்டே வரக்கூடிய ஒரு பதிகம், ரொம்ப ஆச்சரியமான பதிகம். அந்த எம்பெருமான் ஆசைப்படாத இந்த ஆத்மா இருந்தேன்னா விட்டேன்னா, அந்த எம்பெருமான் ஆசைப்படாத இந்த உடம்பு இருந்தேன்னா விட்டேன்னா, அந்த எம்பெருமானுக்கு ஆகாத இந்த அலங்காரங்கள் இருந்தேன்னா விட்டேன்னா அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். அப்பேற்பட்ட அந்த ஏராளும் இறையோன் இருக்கிறதே, அது இளையாழ்வார் அனுசந்தானம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அதை இந்த ஸ்லோகமா காட்டுறார். அதாவது நதேவ லோகாக்கிரமணம், அதாவது நாமரத்வம் அகம்பிரணே, நான் ஸ்ரீவைகுண்டத்தையும் கேட்கறது இல்லை, ஸ்வர்காதி லோகங்களையும் கேட்கறது இல்லை, அதெல்லாம் உன்னை விட்டு நாங்கள் போகணும்னா நான் போக மாட்டேன் அப்படின்றார் இளைய பெருமாள். ஐஸ்வர்யம் வாபி லோகானாம், இந்த லோகத்தில் ஐஸ்வர்யங்களும் நான் கேட்கறதில்ல, எதுவுமே வேண்டாம். எப்போன்னா காமையே நத்வயாவினா, உன்னை விட்டுட்டு நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன்னு நீ நினச்சிக்க வேண்டாம் ராமா. நான் எங்கே போனாலும் உன்னோட தான் நான் இதெல்லாத்தையும் ஆசைப்படுறேன்னு வழியா. இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்னா காட்டுக்கு போகிறேன்றச்சே வேண்டாம் தடுக்கிற காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அந்த ராமனை தவிர எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனோரத்தத்தை தான் தெரிவிக்கிறார் பெருமாளுக்கு. இளைய பெருமாள் அந்த மனோரத்தத்தை தெரிவிக்கிறார் பெருமாளுக்கு. தேவரீரை விட்டுட்டு அந்த சேஷத்தை விட்டுட்டு இதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஏதோ ராஜ்யத்தில் இருன்றே, இந்த ராஜ்யத்தால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏதோ இந்த பந்துக்களை பார்த்துக்கோ அப்படின்றே, இந்த பந்துக்களால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, இந்த உடம்பை ஜாகிரதை பார்த்துக்கொன்றே, இந்த உடம்பு இருந்த பிரயோஜனம் இல்லை, இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்ச ஆத்மானம் நானியத் கிமபி தவ சேஷத்துவ விபவாத்து பகிர்பூதம் நாத. இதெல்லாம் ஏன் சொல்றீர்? நீர் தானே எனக்கு நாதன், உம்முடைய சேஷத்துவத்துக்கு இசையாத இது இருந்துன்னா பிரயோஜனம் அப்படின்னு காட்டுற. நாத க்ஷணமபி சஹே யாத்து சததா விநாசம், ஒரு க்ஷணமும் இதை சகிக்க மாட்டேன். க்ஷணமபி நசஹே அப்படின்னு சொல்லணும். நசஹே யாத்து சததா விநாசம் தத் சத்தியம் மதுமதன விஜாபனமிதம், இதனுடைய விண்ணப்பம். எப்படி ஆழ்வார் இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னாரோ அந்த மாதிரி ஆள வந்தார். இப்பொழுது நின்று இந்த விஷயத்த சொல்றார், இதனுடைய விண்ணப்பம், இதை தேவரீர் கேட்டருள வேணும். அப்போ
இது முன்னாடி பார்த்த ஒரு ஸ்லோகம் இஷ்ட பிராப்தியை கேட்டார். சேஷத்துவம்னா அதனுடைய எல்லை நிலமான பாகவத சேஷத்துவ பர்யந்தமா எனக்கு ஆக்கி வைக்கணும் அப்படின்னு காட்டுட்டார். இப்பொழுது அந்த அனிஷ்ட நிவிருத்தி அப்படின்னா உம்முடைய சேஷத்துவத்துக்கே இசையாத இந்த கரணங்கள் கலைபரங்கள் முதலான இந்த அனுபந்தமா வந்ததான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளுட்டார். அப்போ அந்த மாதிரியாக இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவிருத்தி அப்படின்றத பிரார்த்திச்சார். இது ரெண்டத்தையும் எம்பெருமானே ஆக்கி கொடுக்கணும். எம்பெருமானே ஆக்கி கொடுக்கணும்னா அது எப்படி முடியும் அப்படின்னாக்கா அதான் சொல்றார், ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இது அதாவது சேஷத்துவத்துக்கு புறம்பானவத்தை தள்ளணும் அப்படின்னாலையும் எனக்கு அது எத்தனை சகிக்கலை அப்படின்னாலையும் உடனே, அதாவது இந்த இடத்துல ஒரு கேள்வி, இதெல்லாம் நான் க்ஷணமப்பி நசஹே அப்படின்னு காட்டுட்டாரோ இல்லையோ ஆள வந்தார். ஒரு க்ஷணம் கூட இந்த விசேஷத்துக்கு புறம்பான இந்த விஷயங்களை நான் சகிக்க மாட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ, உடனே ஒரு ஆக்ஷேபம். அப்போ விட வேண்டியது தானே. ஒரு விஷயத்தை பிடிச்சுண்டு ஐயோ எனக்கு இது விட முடியலையே, எனக்கு இது வேண்டாமே வேண்டாமே வேண்டாமேன்னு தவிச்சுட்டே இருந்தா உடனே என்ன சொல்லுவா, பக்கத்தில் இருக்கவா கையை போடும் சுவாமி, அதை விட்டுவிட்டா தன்னடே போயிடும், நீ எதுக்கு பிடிச்சுன்னு உட்காந்து அதுவும் வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்கன்னா. அதுதான் ஆள வந்தார் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். அதாவது பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானத்தில் காட்டுறார், ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். நமக்கு அனிஷ்டம் இருந்தால் அது அனிஷ்டமா இருக்கலாமே, எனக்கு பிடிக்கலை அப்படின்றதா இருக்கலாமே ஒழியா விடுறதுக்கு எனக்கு பிராப்தி கிடையாது. நான் விட முடியாது, அதை விடுவிக்க வரணும் அவனா இருக்கணும். அதுதான் உபாயம் அப்படின்னு சொல்றது. அதே எனக்கு ஒரு இஷ்டமா இருக்கிறது அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நான் கை போட்டு வாங்கிட முடியாது. அந்த இஷ்டத்தையும் அவன்தான் பிராபிச்சு கொடுக்கணும். அப்போ அனிஷ்ட நிவிருத்தி பண்றவனும் அவனே, இஷ்ட பிராப்திய பண்றவனும் அவனே. ஏன்னா அவன் தானே உபாயம். ரக்ஷகன் இருக்கிறவன் அவன் தானே. ரட்சிக்கையாவது அனிஷ்ட நிவிருத்தியும் இஷ்டப்பிராப்தியும் அப்படின்னு காட்டி இந்த அனிஷ்ட நிவிருத்தியும் பண்றவனும் அவனே, இஷ்டப்பிராப்தி பண்ணி கொடுக்குறவன் அவனே. அப்போதான் அவனுக்கு உபாயத்துவ பூர்த்தி. அது மட்டும் இல்லாம இந்த அனிஷ்ட நிவிருத்தியும் நானே பண்ணிக்கிறேன், இஷ்டப்பிராப்தியும் நானே பண்ணிக்கிறேன்னா அப்போ ஸ்வரூபம் போயிடுதுன்னு அர்த்தம். இல்லை இஷ்டப்பிராப்தி அவன் பண்ணி கொடுக்கட்டும், அனிஷ்ட நிவிருத்தி நான் பண்ணிக்கிறேன்னா ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால், இதையும் பெருமாள் சகிக்க மாட்டான். தன்னை தவிர வேற ஒரு உபாயத்தை சகிக்கவே மாட்டான். அப்போ என்னதான் கேட்கணும் அப்படின்னாக்கா யாத்து சததா விநாசம் அப்படின்னு அந்த எம்பெருமானை வச்சே இந்த அனிஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு காட்டுறார். எம்பெருமானுடைய உபாயத்துவ பூர்த்தி அங்க காட்டுறது. இந்த ஸ்லோகம் வரைக்கும் அந்த விஷயத்தை காட்டுட்டார். நதேகம் நப்ராணா அப்படின்னு அதனாலேயே விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறார், விண்ணப்பம் பண்றார் எம்பெருமான இடத்துல. இதை நீர் தான் போக்கி கொடுக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றார். முன்னாடி ஆக்கியருள வேணும் அப்படின்னு அவரே சொன்னார், இப்போ போக்கியருள வேணும்னு இவரே சொல்றார். ரெண்டத்தையும் எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கிறதுக்கு காரணமே அவனுடைய உபாயத்துவம் அப்படின்னு இருக்கிறது. இது மேலே இந்த ரெண்டத்தையும் ஆசைப்பட்டீரே, அப்பேற்பட்ட ஆசைப்பட்ட உமக்கு இதெல்லாம் நான் ஆக்கி கொடுக்கறது உன் பக்கத்துல ஏதான யோக்கியத்தை உண்டோ கேட்டார் பெருமாள். அதுக்கு தான் சொல்றார், என் பக்கத்துல ஏதான யோக்கியத்தை உண்டா? துரந்தஸ்யானாதேர் அபரிஹரணீயஸ்ய மஹதஹ நிஹீனாச்சாரோஹம் நிருபசுரசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இதீச்சாமி கதபீஹி. என் பக்கத்துல என்னத்தை எதிர்பார்க்கிற நீ? என் பக்கத்துல என்ன இருக்க முடியும்னு நீ நினைச்சுக்கிற கேட்குறார் ஆள வந்தார். ஏன் எத்தனையோ கல்யாண குணங்கள் எல்லாம் இல்லை, ஆத்ம குணங்கள்னு ஒன்றும் இல்லையா அப்படின்னாக்கா என்கிட்ட இருக்கிற ஒரு சரக்கு என்ன இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அதை சொல்கிறா, துரந்தஸ்ய அநாதேகே. துரந்தமாக இருக்கிறது அதாவது அதுக்கு முடிவே இல்லாததாக இருக்கிறது. அநாதேகே அனாதியாக இருக்கிறது அதாவது என்னுடைய பாவங்கள்னு இருக்கிறதே அதுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்பேற்பட்ட அனாதி அனந்தமாக இருக்கிறது என்னுடைய பாவங்கள். அபரிஹரணீயஸ்ய என்னாலே போக்கிக்கவும் முடியாத ஒரு பாவம், அதை காட்டுறது. துரந்தஸ்ய அநாதேஹே அபரிஹரணீயஸ்ய அசுபஸ்ய மஹதஹ. மகத்த இருக்கக்கூடிய அந்த அசுபம், பெரிய அசுபம். அசுபம்னா என்ன? சுபம் அல்லாதது அசுபம். சுபத்துக்கு விருத்தமாக இருக்கிறது அசுபம். இங்கே சுபம்னா என்ன? ஆத்ம குணங்கள். அசுபம் அனாத்ம குணங்கள், அதாவது ஆத்ம குணங்களுக்கு விருத்தமாக இருக்கக்கூடியது. ஆத்ம குணங்களுக்கு விருத்தமாக இருக்கிறது எது சுவாமி அப்படின்னா அதுதான் பெருசாக காட்டுற, பட்டியலிட்டு காட்டுறார். எம்பெருமானார் கத்தியத்திலையும் காட்டிருக்கார், நம்முடைய ஆச்சாரர்கள் வியாக்கியானத்தில் பல இடங்கள்ல காட்டுறார். அதாவது அகிருத்தியகரண
கிருத்தியாகரண பகவதபசார பாகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவிதானந்தாபசாரான் அப்படின்னு காட்டுறேன். அகிருத்தியகரணம்னு என்ன? எது பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் தவிர்க்கிறதோ அதே மேல் விழுந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அகிருத்திய கரணம், பண்ணாதே அப்படின்னு தவிர்த்த விஷயத்தை பண்ணுறது. பரதார கிரகணம், பரஸ்தோத்திரம், பரநிந்து, அதாவது பரஸ்துதி, பரத்ரவ்யாபகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பினே பிறர் நண்பொருள் தன்னையும் இருக்கக்கூடிய அந்த நிஷித்த அனுஷ்டானம், அதுதான் அது அகிருத்தியகரணம். கிருத்தியாகரணம் அப்படின்னா இந்த அதாவது என்ன சொல்றதுன்னா, எதை பண்ணுன்னு வேதம் விதிச்சிருக்கிறதோ, சாஸ்திரங்கள் எல்லாம் இதை பண்ணு, இதை பண்ணாமல் இருக்கா, அதை இதை பண்ணு அப்படின்னு எது விதிச்சிருக்கிறதோ அதை பண்ணாமல் விட்டுடுறது. சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சுவாத்தியாயாம பிரமதா, அதே மாதிரி இந்த தேவபித்திரு காரியாபியாம் ந பிரமேதவியம் அப்படின்னு எல்லாம் காட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ கட்டாமல் பண்ணி ஆகணும் அப்படின்னு விதிக்கிறது. இந்த விதிக்கிறதெல்லாம் விட்டுடுறான் இவன், இந்த ஜீவாத்மா விட்டுடுறான். அப்போ அகிருத்திய கரணம் அப்படின்னா எது பண்ணக்கூடாதோ அதை பண்றான். கிருத்தியா அகரணம், கிருத்திய அகரணம் அப்படின்னா கிருத்தியாகரணம் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாம விட்டுடுறான். ரெண்டு தோஷம். வேடிக்கையா சுவாமி சாதிப்பார் காலக்ஷேபத்தில். அதாவது ஒரு பெண் பிள்ளை, அவளுடைய கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடக்கிறச்ச இந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு எல்லாம் போயிருக்கா. இந்த மாப்பிள்ளை வீட்டில் கேட்டா, இந்த பொண்ணுக்கு ஏதானும் தோஷங்கள் உண்டா, அப்படி உண்டான்னா அவெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டாளா. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு விஷயந்தான், அதெல்லாம் சரிப்படுத்திடலாம் அப்படின்னா. என்ன 2 விஷயம்னா, தனக்கும் புத்தி கிடையாது, சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டான். அப்புறம் எங்கே கல்யாணம் ஆக போகிறது? தனக்கும் புத்தி கிடையாது, அந்த விவேகம்ன்றது தனக்கும் கிடையாது, சொன்னாலும் விஷயம் புரியாது அப்படின்னா பிரயோஜனத்துக்கு இல்லாத 2 விஷயம். அப்போ அது 2த்துலேயே மொத்த தோஷங்கள் அடக்கம் அப்படின்றாலே. அந்த மாதிரி இந்த அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் அப்படின்ற 2த்துலேயே மொத்தமாக அடக்கமாக இருக்கிறது. இல்லை இல்லாத இந்த 2த்துல இல்லாத ஒரு பாவத்தை சொல்லவே முடியாது. ஆனால் இது மேல் கொண்டு பகவதபசார பாகவதாபசார அசக்கியாபசாரங்கள் 3 எடுக்கிறாளே. எதுக்கு? அப்போ இது 2த்துல சேரலையான்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இதெல்லாம் எடுக்கிறச்சே மணவாள மாமனிகள் வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இதெல்லாம் இதில் அடக்கம் தான். அகிருத்தியகரண கிருத்தியாகரணங்கள்லேயே அடக்கம். பகவதபசாரம் பண்ணாதேன்னு சொல்கிறது, அதை பண்ணால் அகிருத்தியகரணம். பாகவதாபசாரம் பண்ணாதேன்னு சொல்கிறது, அதை பண்ணால் அகிருத்தியகரணம். எல்லாமே அகிருத்தியகரணத்திலே சேர்ந்துடுறது, வேற எங்கேயும் போக அவசியமே இல்லை. இந்த அபச்சாரங்கள் எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி அங்கேயே சேர்ந்துடுறது. இருந்தாலும் இதை தனியாக சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா இதனுடைய கிரௌரியத்தை தனியாக காட்டுறதுக்காக தனியாக சொல்லிட்டாருன்றார். அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் சாதாரணமான விஷயங்கள், அதான் பொய் பேசாதே, மற்றவர்களுடைய திரவியத்தை அபாரம் பண்ணாதேன்ற சாதாரணமான விஷயங்கள், அதெல்லாம் பண்ணாதேன்னா பண்ணதுக்கு அந்த பாவங்கள் சாதாரணமான பாவங்கள். ஆனால் ரொம்ப குரூரமான பாவங்கள் எதுன்னா பகவத் அபச்சார, எம்பெருமான இடத்துல பண்ணக்கூடிய அபச்சாரங்கள். உதாரணத்துக்கு சொல்றார், மற்ற தேவதைகளோட இவனை சமானமா என்றது. இவன் தேவதேவோத்தமனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்த்து மத்துமுண்டான க்ஷுத்ர தேவதைகளோட சேர்த்து இவனை என்றது, அது பகவத் அபச்சாரம். அவன் திருமேனியில ஒரு உபாதான ஸ்மிருதி பண்றது பகவத் அபச்சாரம். அதே மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் காட்டுறா, இதெல்லாம் பகவத் அபச்சாரத்தில் போய் சேர்றது. அதே மாதிரி திருவாராதனம் பண்ணுறச்சே வர்ணாசிரம தர்மத்தை மீறி தான் ஒரு விதமாக எம்பெருமானை பூஜிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் பகவத் அபச்சாரங்கள் அப்படின்னு காட்டுறோம். பாகவதாபச்சாரம் அப்படின்னா இந்த பகவத் அபச்சாரத்தையாலும் பெருமாள் பொறுக்கவானும் பொறுக்கிறார். எப்போ? திரும்ப வந்து க்ஷாமணம் கேட்டால் பொறுத்துடுறார். ஆனால் க்ஷாமணம் கேட்டாலும் பொறுக்காத ஒரு அபச்சாரம் உண்டுன்னா பாகவதாபச்சாரம். என்னது அப்படின்னாக்கா தன்னுடைய அடியார்களிடத்துல பண்ணக்கூடிய அபச்சாரம். அந்த அடியார்களை பார்த்து ஜாதி நிர்தேசம் பண்ணுறது. இவன் இந்த குலத்தில் பிறந்தவன், இந்த குலத்தில் பிறந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன் அப்படின்னு அதை காட்டி சொல்கிறது. இது பாகவதாபச்சாரம், ரொம்ப குரூரமான பாகவதாபச்சாரம். மாத்ரியோனி பரீட்சையோடு ஒக்கும் அப்படின்னு காட்டுறான். அதே மாதிரி அந்த பாகவதர்களிடத்துல இவன் வித்யாலே என்ன காட்டிலும் தாழ்ந்தவன், இவன் ஜன்மாவாலே என்ன காட்டிலும் தாழ்ந்தவன், இவனுக்கு ஞானம் குறைவு, இவனுக்கு சக்தி குறைவு, இவனுடைய ரூபம் இப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி நிர்தேசம் பண்ணி காட்டுறதெல்லாம் பாகவதாபச்சாரம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போகணும்னா நம்முடைய அகங்காரத்தாலே அர்த்த காம அபேட்சையாலே நம்ம பண்ணக்கூடிய எந்த அபச்சாரமாக இருந்தாலும் அது பாகவதாபச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த பாகவதர் இடத்துல பண்ணக்கூடிய அபச்சாரம் அப்படின்னு காட்டப்படுறது. இதை பெருமாள் பொறுக்கவே மாட்டார். ஆனபடியால பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் குரூரம்.
இது ரெண்டத்தை காட்டிலும் குரூரமாக ஒன்று இருக்கிறது. என்ன? அசக்கியாபச்சாரம். அசஹ்யாபச்சாரம்னா, அசஹ்யம்னு ஏன் பெயர் வச்சிருக்கா அதுக்கு அப்படின்னாக்கா, பெருமாளால் சகிக்கவே முடியாத அபச்சாரம். பகவத் அபச்சாரம் பண்ணினால் ஒருவேளை பெருமாள் திருவடியில் விழுந்துட்டு நாம் பண்ணது தப்பாச்சு மன்னிச்சுடுனா க்ஷமிச்சுடுவார். பாகவத அபச்சாரம் பண்ணி பெருமாள் திருவடியில் விழுந்தால் மன்னிக்க மாட்டார். ஆனால் அதே பாகவத இடத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டால் சரி போனா போகிறது, ஏதோ பிரகிருதி வசத்தால் பண்ணா, ஆனால் தன் தப்பை உணர்ந்துட்டா அவனை க்ஷமிச்சுடுறேன்னு விட்டுடுறார். மூன்றாவது இருக்கிறதே அது எம்பெருமான சகிக்கவே முடியாது. அதனால அசக்கியம்னு பேர் வச்சுட்டார் அதுக்கு. அது என்னன்னா ஆச்சாரிய அபச்சாரம். இன்ன காரணத்துக்காக நான் அபச்சாரம் பண்றேன் என்று காட்டவே முடியாத அபச்சாரத்துக்கும் அசக்கிய அபச்சாரம் பேரு. அதே மாதிரி ஆச்சாரியனிடத்துல படுற அபச்சாரத்துக்கும் அசக்கியாபச்சாரம்னு பேர். ஆச்சாரம் பக்கத்தில் எத்தனை அபச்சாரங்கள் படுறான். அந்த ஆச்சாரம் பற்றி குறை சொல்கிறது, ஆச்சாரனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறது, ஆச்சாரம் சொல்படி நடக்காமல் இருக்கிறது, ஆச்சாரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பாக மற்ற இடங்களில் எடுத்து சொல்கிறது, ஆச்சாரம் பண்ண உபதேசங்கள் ரகசியமாக வச்சுட்டு வேண்டியிருக்க நாம் அதை ஜகத்தில் பிரச்சாரம் பண்ணுறது, ஆச்சாரியுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணாமல் இருக்கிறது, எல்லாமே ஆச்சாரிய அபச்சாரமாக போய் முடியறது. அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய அபச்சாரத்தை எம்பெருமான சகிக்கவே முடியாது. அதனால அது அசக்கிய அபச்சாரம் பேர் வச்சுட்டா அது கிரூரத்தமமான ஒரு விஷயம். அப்போ அகிருத்தியகரண கிருத்தியாகரணங்கள் அப்படின்னாலே மொத்தமாகவே எல்லாமே அடக்கமாக இருக்க வேண்டி இருக்க, அதை காட்டிலும் குரூரமாக பகவத அபச்சாரம் எடுத்தா, அதை காட்டிலும் குரூரம் பாகவதாபச்சாரம் எடுத்தா, அதை காட்டிலும் குரூரம் அசக்கியாபச்சாரம் எடுத்தா, இதெல்லாம் எதுக்கு சுவாமி சொல்லிட்டு உட்காந்துருக்கீர் அப்படின்னா, இதெல்லாமே என் பக்கத்தில் உண்டுன்னு ஆள வந்தார், அனுசந்தானம் பண்ணிக்கிறார். துரந்தஸ்ய அநாதேகே அபரிஹரணீயஸ்ய மகதா அசுபஸ்ய ஆஸ்பதம். அந்த அசுபங்களுக்கெல்லாம் நான் ஆஸ்பதமாக இருக்கிறேன். அது மட்டும்தானா? நிஹீனாச்சாரோகம். ரொம்ப நீச்சமான ஆச்சாரத்தை வச்சுட்டு இருக்கிறவன். அதுதான் இத்தனை விஷயங்கள் எல்லாம் காட்டுறான். இந்த நிஹீனாச்சாரா அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த ஆச்சாரத்தை உடையவன். ஆச்சாரம்னாலே என்னவா இருக்கணும்? நம்முடைய பூர்வர்கள் சிஷ்டர்கள்னு நாம் போத்துறோமே, அப்பேற்பட்ட அந்த பூர்வாச்சாரியர்கள் எந்த அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருந்தாலோ அந்த விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டி இருக்க ஆண்டாள் சொல்கிறார். 2வது பாசுரத்துலையும் சரி 25வது பாசுரத்துலையும் சரி, 2 இடத்துல 26வது பாசுரத்துலையும் சரி, இது 2 இடத்துலையும் சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இங்கே சொல்கிறச்சே செய்யாதன செய்யோம் அப்படின்னா, வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவிக்கு செய்யும் கிரிஜைகள் கேள்வின்ற இடத்துல செய்யாதன செய்யோம், நம் பூர்வர்கள் ஆச்சரிக்காததை நாம் புதுசாக ஆச்சரியோம். இது நிவிருத்தியாக காட்டுடுச்சு. பிரவருத்தி எந்த இடத்துல இருக்கணும்? அனுஷ்டானம் பிரவருத்தி எதில் இருக்கணும்னா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் காட்டுறாங்க. மேலையார் செய்வனகள் நம்முடைய பூர்வர்கள் அனுஷ்டானம் பண்ணதை அப்படியே பின்பற்றவர்கள் நாங்கள் அப்படின்னு காட்டுறாளே. அப்போது பிரவருத்தின்னா பூர்வர்கள் எந்த இடத்துல பிரவருத்தித்தாலோ அந்த இடத்துல நாமளும் பிரவர்த்திக்கணும். நிவிருத்தின்னா பூர்வர்கள் எந்த இடத்துல நிவர்த்தனம் பண்ணாலோ அந்த இடத்துல நாமளும் நிவர்த்தித்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிஹீனாச்சாரோகம், அது நேர்மாறம் பண்ணிருக்கேன், நிஹீனமான இந்த ஆச்சாரத்தில் விழுந்திருக்கேனே அப்படின்னு காட்டுறார். நிருபசுஹு அசுபஸ்யாஸ்பதமபி. நிருபசுஹு, நான் மனுஷ ரூபத்தில் இருக்கிற பசு அப்படின்ற. பசுன்னு ஏன் சொல்லிக்கணும்னா அஜ்ஞானம் ஞானேன ஹீனஹா பசுபிஸ் சமானஹா அப்படின்னு காட்டுறார் பெரியவா. அந்த மாதிரி ஞானம் இல்லாதபடியாலே நான் பசுவாக இருக்கிறேன். ஒரு நாளைக்கு சொன்னாரா, சரி மனுஷன் இல்லை பசுன்னு சொல்லிக்க வேண்டியதானே, அது என்ன நர பசு அப்படின்னு ஏன் சொல்லணும்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற வியாக்கியானத்தில். ஒரு பக்கத்தில் இந்த சாஸ்திர வசியத்தை உண்டு. நான் நேராக பசு அப்படின்னு சொல்லியிருந்தா பசு மாட்டுக்கு இங்கே ஆனால் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு, இந்த சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னால பசுவை நாம் நிர்பந்திக்க முடியுமா? அதுக்கு சாஸ்திர வசியத்தையே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் ஞானம் வளரலை. அப்போ பசுக்களுக்கெல்லாம் இந்த சாஸ்திர வசத்தை கிடையாது. ஆனால் எனக்கு உண்டே, அளவந்தார் சொல்லிக்கிறார், எனக்கு உண்டே, நான் மனுஷனானா பிறந்திருக்கேன், இந்த வர்ணத்தில் இந்த ஆசிரமத்தோடு இருக்கேனே, அப்போ எனக்கு இந்த சாஸ்திர வசத்தை உண்டு. நான் சாஸ்திரத்தை பின்பற்றலைன்றது வேற விஷயம். ஆனால் வசியத்தை உண்டோ இல்லையோ, நான் கட்டாயமாக பின்பற்ற வேணும் அப்படின்ற அந்த யோக்கியத்தை உண்டோ இல்லையோ, அப்போ நான் பசுன்னு சொல்லிக்க முடியாது, நரன் தான் சொல்லிக்கணும். ஆனால் அந்த நரன் அப்படின்னு சொல்லி மனுஷன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த சாஸ்திரங்களெல்லாம் பின்பற்றினேனான்னு பார்த்தா அதுதான் கிடையாதே. ஞானேன ஹீனஹா அப்படின்னு ஞானமே இல்லாமல் உட்காந்துருக்கேனே.
அதுக்கெல்லாம் ஆஸ்பதம் அந்த அவகாசம் இருந்தும் நான் அந்த ஞானத்தை பெற்றுக்கலையே, அதுபடியால் பசுன்னு சொல்லிக்கணும். அப்போ நான் மனுஷன்னு சொல்லிக்கணும், ஏன்னா சாஸ்திர வசத்தை இருக்கிறபடியாலே. நான் பசுன்னு சொல்லிக்கணும், ஏன்னா அப்படி இருந்தும் என் ஞானம் பெறாமையாலே. அப்போது நரமா பசுவான்னா நான் தனிப்பட்ட கோஷ்டி சுவாமி, நான் மனுஷனும் கிடையாது பசுவும் கிடையாது, நான் நர பசு அப்படின்ட்டு ஆள வந்தார். நிருபசுர் அசுபஸ்யாஸ்பதம் அப்பி இப்படி இருந்தும் எம்பெருமானே இதெல்லாம் சொன்னா கண்ணன் ஆமா ஆமா அப்படின்னு கேட்டு இருந்தவர் பின்ன நாயனும் என்னத்துக்கு உங்களுக்கு உதவணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்றார், தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இதீச்சாமி கதபீஹி. பின்ன எப்படி சுவாமி இச்சைப்படுறீர், இத்தனை யோக்கியத்தையே இல்லாமல் இருக்கீர் அப்படின்னு சொன்னால் எந்த தைரியத்தை கொண்டு இச்சைப்படுறீர்? இது முன்னாடி இச்சைப்பட்டாலும் இல்லையோ, நான் உம்முடைய அடியார்கள் பார்க்குற இடத்துல நான் இருக்கணும், உம்முடைய அடியார்கள் கட்டாட்சிக்கிற இடத்துல நான் இருக்கணும், இந்த சேஷத்துவத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் நீ போக்கணும்னு இச்சைப்பட்டாலும் இல்லையோ, எந்த தைரியத்தில் இச்சைப்பட்டீர்னா நீ இருக்கேன்ற தைரியம் தான் அப்படின்ற ஒரு ஆளை வந்தார். ஏன் நான் இருந்தால் என்ன, தயா சிந்தோ, தயை கிருப்பை அப்படின்றது ஒரு பெரிய கடலாக இருக்கிறது எம்பெருமானுக்கு. அப்பேற்பட்ட அந்த கிருப்பை அப்படின்ற கடலாக நீர் இருக்கிறச்சே என்னுடைய ஒரு அனாத்ம குணம்ன்றது என்னை பாதிக்கவே பாதிக்காது. ஒரு பக்கத்தில் நான் எப்படி இருக்கேன்னா அசுபஸ்யாஸ்பதம் அப்படின்றச்சே இந்த அனாத்ம குணங்களுக்கு, அதாவது இந்த தோஷங்களுக்கெல்லாம் ஒரே இருப்பிடமா ஒரு தோஷங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கடலாக நான் இருக்கிறேன். தோஷானாம் ஆக்கரோ மகான் நான். தேவரீர் எப்படி இருக்கிறதுனா குணானாம் ஆக்கரோ மகான்னு நீர் இருக்கீர். பெருமாள் குணானாம் ஆக்கரகா அப்படின்னு எல்லா குணங்களுக்கும் ஒரு ஆக்கரமாக இருக்கார். நான் எப்படி இருக்கிறேன், தோஷங்களுக்கே ஒரு ஆக்கரமாக இருக்கிறேன். அப்போ நான் ஒரு கடல், நீ ஒரு கடல், ரெண்டு பேரும் போட்டி போட்டால் யார் பெரியவா சுவாமின்னா ஆள வந்தார் சொன்னார். அதில் ஐயப்பாடே கிடையாது. குணக்கடலாக இருக்கிற தேவரீர் முன்னாடி நான் தோஷக்கடலானா ஒரு குழப்படி, அவ்வளோதான், ஒரு கோஷ்பதம், இதுக்கு மேலே கிடையாது. அந்த குழப்படி அளவுக்கு நான் ஆயிடுறேனே. எப்படின்னா உன்னுடைய தயக்கடல்ன்றது அவ்வளோ பெருசாக இருக்கிறது. எப்பேற்பட்ட தோஷத்தோட கூடினவனாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய உன்னுடைய தயை எப்படி இருக்கிறது. காகாசுர விற்த்தாந்தம் ரொம்ப பிரசித்தம். அங்கே சீதா பிராட்டி சொல்கிற ஒரு வார்த்தை, வதார்ஹம் அப்படி காக்குத்ஸ்தா கிருபையா பர்யபாலயத். காக்குத்ஸ்தனானபடியால் ராமனாக இருக்கிறபடியாலே, அதாவது அந்த வம்சத்துக்கு சேர்ந்த அந்த பெருமையாலே என்ன நடந்ததுன்னா வதார்ஹமபி, அவனுக்கு வதையே சித்தம் அப்படின்னு இருந்தாலும், வதையே அவனுக்கு அர்ஹமான ஒரு தண்டனை அப்படின்னு இருந்தாலும், இந்த காகாசுரனை கிருபையா பர்யபாலயத்து உயிர் விட்டு வச்சானே எம்பெருமான். தன்னுடைய கிருபையால உயிர் விட்டு வச்சான். அப்பேற்பட்ட, அதாவது ஆர்திராபராதனான அந்த காகாசுரனை பார்த்து சரி போனா போகட்டும் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்துக்கே ஒரு மோகத்தை கல்பித்தார் பெருமாள். ஒரு கண் போனா, ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு கண்ணா போகிறது, பிரம்மாஸ்திரத்துக்கு உயிரே போக வேண்டாவோ அப்படின்னா, இல்லை ஒரு கண் போனால் போகிறோம், இந்த பிரம்மாஸ்திரத்தை அத்தோட முடிச்சு விடுறேன், உனக்கு உயிர் வாழ்ந்து போ அப்படின்னு அந்த காகாசுரனை விட்டாரோ இல்லையோ, ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அப்பேற்பட்ட ஒரு தயை கடல். ராவணன் அவ்வளோ சண்டை போட்டிருக்கார். இத்தனைக்கும் தன்னை பிராட்டிய தன்னிடமிருந்து பிரித்த ஒரு பாவியான அந்த ராட்சசேஸ்வரன் அந்த ராவணன் நேர சண்டை போட்டிருக்கார் பெருமாள் கூட. அந்த பெருமாள் கூட சண்டை போட்டுருக்கிற காலத்தில் துவம்சமாக்கிட்டார் பெருமாள். அவனுடைய தேர் கிடையாது, குதிரை கிடையாது, அந்த தேரோட்டி அந்த சாரதி கிடையாது, அவனுக்கு இப்போ சுற்றி இருந்த படை காணோம், அவன்கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துடுத்து, ஒன்றுமே அவன் கையில் இல்லை அப்படின்னு துவம்சமாக ஆக்கி விட்டார். கையை உதறி அப்படி நிற்கிறான் ராவணன். அதை பார்த்தார். அந்த க்ஷணத்தில் பெருமாள் அவனை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் இருக்காது. ஆனால் இன்று போய் நாளை வா அப்படின்ற கச்சானு ஜானாமி அப்படின்னு உனக்கு அனுமதியா கொடுக்குறேன், நீ இன்னைக்கு போ, ஸ்வஸ்தமாக கொஞ்சம் தேத்திக்கோ, உன்னுடைய உடம்பை தேத்திக்கோ, நாளைக்கு காத்தால புதுசாக ஆயுதங்களையும் படையும் எடுத்துட்டு வா, அப்போ காட்டுறேன் நான் யார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எதுக்கு சுவாமி இதை சொல்லணும்னா, ஏதோ நமக்கு சொல்கிறச்சே அதை கேட்குறச்சே எப்படி இருக்கும், இவருடைய வீரத்தை காட்டுறதுக்காக இதை சொன்னார் அப்படின்னு நாம் நினச்சிப்போம். ஆனால் நம்ம ஆச்சாரியால் இப்படி காட்டவே இல்லை. அவருடைய கருணையை காட்டுறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை, ஒரு வாய்ப்பை கொடுத்தான் எம்பெருமான்ற. என்ன கருணைன்னா, அவனுக்கு உள்ளூர ஒரு ஆசை, ராமனுக்கு வாய் திறந்து சொல்லாமல் இருந்தாலும் உள்ளூர ஒரு ஆசை, இன்னைக்கு போனானே ஒரு பயத்துலையான நாளைக்கு வந்து என் திருவடியை பிடிச்சிட மாட்டானா,
என்னுடைய அழகெல்லாம் பார்த்துருக்கா, இந்த அழகை பார்த்து மயங்கியிருக்க மாட்டானா? ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய வீரத்தை பார்த்தாலும் சரி, என்னுடைய அழகை பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு பயத்தாலேயோ பிரீத்தியாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் என் திருவடியில் வந்து ராமா உன் திருவடி சரணம், நான் பண்ணது தப்பாச்சு, சீத்தையை திரும்பி ஒப்படைச்சுடுறேன் சொல்லிட மாட்டானா? அப்படின்ற ஒரு ஆசை பெருமாளுக்கு. எப்போ அதுவும் நிறைவேறலையோ வந்தது கோபம் பெருமாளுக்கு. என்னுடைய இந்த அழகை பார்த்தியும் மயங்க மாட்டாத இந்த ஜென்மம் இருந்துன்னா பிரயோஜனம்னு அவன் தலையறுத்துட்டாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இந்த நிர்வாகம் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம ஆச்சாரியால் தவிர வேறு யாரும் இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணி பார்த்துடவே முடியாது. ராமனுடைய வீரன் தான் அங்கே நிற்கிறதுன்னு எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுறா. ஆனால் ராமனுடைய கருணையே அங்கே நிற்கிறதுன்னு நம்ம ஆச்சாரியால் காட்டுறான். கருணா காக்குஸ்தகான், அதனாலேயே அந்த எம்பெருமான் ராமனை வர்றச்சு அந்த கருணையை வடிவெடுத்தவன் அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா தயா சிந்துவா இருக்கிறான். தயா சிந்தோ. பெருமாள் கேட்டார், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்னுடைய குணங்களெல்லாம் இப்படி கீர்த்தனம் பண்ணினார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கே நான் பிரயோஜனம் படுத்தணும், விநியோகம் கொள்ளணும். உமக்கு இது இதை உபயோகப்படுத்தி நான் எதுக்கு எனத்துக்கு உமை காத்து கொடுக்கணும், உம்முடைய இஷ்டத்தை நான் ஏன் பிராபிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, பந்தோ உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பாந்தவியம் அப்படின்னு தான் இருக்கிறது. கரவைகள் பிஞ்சன் காலம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா. ரொம்ப ஆச்சரியமான பாசம். அதை அடியொத்தியே அப்படியே காட்டுறாருங்க, தயாசிந்தோ பந்தோ அப்படின்னு. அங்கே சொல்றச்சே கரவைகள் பிஞ்சன்ன்ற பாசுரத்தில் சொல்றச்சே ஆண்டாள் சொல்றா, நாம எல்லாம் எப்பேற்பட்டவன்னா கர்மத்துக்கு யோக்கியதை கிடையாது, ஞானத்துக்கு யோக்கியதை கிடையாது, பக்தி அடியோட கிடையாது. பெருமாள் கண்ணன் கேட்டாராம், இதெல்லாம் ஒன்றும் இல்லாத போது எதனாலே இந்த மாதிரி வந்து கேட்குறீங்கோ, என்ன எந்த தைரியத்தில் இதெல்லாம் கேட்குறீங்கோ அப்படின்னா, நான் எங்கள் பக்கத்தில் குறை உண்டு கோவிந்தா, ஆனால் நீ எப்பேற்பட்டவன்னா குறை ஒன்றும் இல்லாதவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றா. நீ பெரிய மேடாக இருக்கிற, நாம பள்ளமாக இருக்கிறோம், சமம் படுத்துடலாமோ இல்லையோ, மேட்டில் அள்ளி அள்ளி மண்ணை இங்கே கொட்டுட்டா நிலம் சமம் அப்படின்றமோ இல்லையோ, அந்த மாதிரி நாங்கள் பள்ளந்தான் இல்லைன்னு சொல்லலை, நான் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ மேடுன்றது நீ ஒத்துக்கணுமா இல்லை ஒத்துக்கணுமா வேண்டாமா? அப்பேற்பட்ட நீ குறை ஒன்றும் இல்லாதவனாச்சே, நீ அனுகிரகம் பண்ணினால் நமக்கு நடக்காதது உண்டோ அப்படின்னா, அதெல்லாம் கேட்ட பெருமாள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு உடனே எல்லாம் சரிதான், நான் மேடுதான், தயா சிந்து தான், எல்லாம் சரி. ஆனால் உனக்கு இப்போ உதவணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்குது? இந்த லோகத்தில் பார்க்குறோம், பெரிய பணக்காரர்களாக இருக்கிறா சில பேர், அவர்களிடத்துல போய் நம்ம கேட்குறோம், சுவாமி இந்த காரியம் ஆக வேண்டி இருக்கிறது, இந்த தர்ம காரியம் அந்த தர்ம காரியம் ஏதோ சில காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறது, கையால் ஆன நன்கொடையே கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறச்சே, அவன் சரி போனால் போகிறது அப்படின்னு ஏதோ ஒரு 500 1000 அப்படின்னு போட்டு கொடுக்குறா சில பேர் அப்படின்னு வச்சுப்போம். உடனே கேட்குறோம், இல்லை ஒரு 5000 10,000 போட்டு கொடுக்குறான்னு வச்சுப்போம். ஆனால் அவள் கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறான். அப்போது நம்ம கேட்போம், சாமி ஏதோ ஒரு கொஞ்சம் லட்சமானும் கொடுக்க வேண்டாமா, ஒரு கொஞ்சம் பெரிய மொத்தமாக கொடுக்க வேண்டாமா, ஏதோ 5000 10,000 அப்படின்ற உம்முடைய சொத்துக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா, இந்த லட்சம் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு நாளில் சம்பாதிக்கவே கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் நீங்கள், இதுக்கு கொடுக்க வேண்டியதான், உதாரணமாக கொடுக்க வேண்டியதான். என்ன அவர் உடனே என்ன கேட்டுடுவார்னா, ஆமாம் என்கிட்ட அந்த சொத்து இருக்கிறது கொடுக்குற வாஸ்தவம் தான், ஆனால் உமக்கு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்குது, எனக்கும் உமக்கு என்ன சம்பந்தம் அப்படி கேட்டுவிட மாட்டாரா? அந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சவாளாக இருந்தால் கொடுப்பா, தெரியாதவாளாக இருந்தால் ஏதோ 5 10,000 கொடுத்து அதோட முடிச்சுடுவாள் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் கேட்டாரா, நான் எத்தனை தயையோ எல்லாம் நான் பெற்று வச்சிருக்கேன், ஆமாம் தான், நான் தயா சிந்து தான், ஆனால் உமக்கு நான் ஏன் உதவணும்னு எனக்கு தெரியலையேண்ணா பந்தோ. அதே தான் ஆண்டாள் அந்த பாசுரத்தில் காட்டுறான், உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது, உன்னோட சம்பந்தம் இருக்கிறத கண்ணா அது நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. நமக்குன்னு என்ன, ஆண்டாளான எனக்கும் என்னுடைய தோழிமார்க்கும் அப்படின்னு அர்த்தமா கிடையாது. பின்ன நமக்குன்னு யாரே சொல்றான்னா, கண்ணா நம்மால ஒழிக்க முடியாதுன்றது ஒன்றும், நீயே நினைச்சாலும் சர்வஜனாய் சர்வசக்தியான நீயே நினைச்சாலும் இந்த சம்பந்தத்தை ஒழிக்க ஒழியாது. நவவித சம்பந்தம்னு கொண்டாடுறோம் பெருமாளோட. இந்த மாதிரி சம்பந்தம் இருக்கவே நீ தான் சுவாமி, நான் தான் சொத்துன்னு ஆனதுக்கு அப்புறம் நாம் எப்படி இருந்தாலும் காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இல்லையோ. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் மேலே கொண்டு போகிறது இந்த பாசனம்.
அதே விஷயத்தை அப்படியே காட்டுறார். தயா சிந்தோ பந்தோ, உன்னோட ஒழிக்க ஒழியாத சம்பந்தத்தை கொண்டவர்கள் நாங்கள், ஆனபடியாலே நீ எனக்கு உதவியே ஆகணும் அப்படின்னு காட்டுறார். ஆள வந்தார், நிர்பந்திச்சு காட்டுறார். தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே, நிரவதிக வாத்சல்ய ஜலதே. இந்த ஒரு பாசுரத்துக்கு மட்டும், அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு 58வது இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் ஏராளமான பிரமாணங்களை எடுத்து காட்டுறார் பெரியவாச்சாம்பிள்ளை. ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். ஆனால் சமய அபாவத்தினால அடியனுடைய மந்தமதிக்கு எத்தனை எட்டுமோ, இந்த அவகாசத்துக்கு எத்தனை சேருமோ அவ்வளோதான் விண்ணப்பிக்க முடியும். இன்னும் கேட்டால் இது ஒரு ஸ்லோகம் மட்டுமே சொல்லியிருந்தா 1.5 மணி நேரத்துக்கு பூர்த்தியாக சொல்லியிருந்தாலும் ஏதோ முடிச்சிருக்கலாம்னு சொல்கிறது எனக்கு தைரியம் இல்லை. ஏதோ ஒரு அளவு இந்த பாசுரங்களையான ஒரு அளவுக்கு தொட்டுட்டாலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த 1.5 மணி நேரத்தில். இது 1.5 மணி நேரத்தில் 5 ஸ்லோகங்கள் சொல்லணும்னா இது ஒரு ஸ்லோகத்துடைய வியாக்கியானம் தாண்டதே ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடியானால விண்ணப்பிக்க முடியாது. ஏதோ தெரிஞ்ச ஒரு 2 விஷயங்கள், கண்ணில் பட்ட 2 விஷயங்களை அடியனுக்கு அடியனுக்கு பட்ட விஷயங்களை சொல்லிட்டுருக்கேன், விண்ணப்பிச்சுருக்கேன். அந்த இடத்துல சொல்கிறார், தயாசிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே. தேவரீர் எப்படி இருக்கிறதுன்னா நிரவதிகமான எல்லையே இல்லாததான ஒரு கடலாக இருக்கிறது. கடல்னாலே எங்கேயோ எல்லை இருக்கணும், நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு நம்ம இப்போ சொல்லலாமே ஒழிய, கடல்கரை போய் நிற்கிறோம், அனந்தமான திகந்தம் பரியந்தமாக நமக்கு கடலே கடலாக தெரியறது. அப்போ கடல் முடிவே இல்லை அப்படின்னு சொல்லலாமான்னா கிடையாது. திகந்தம் பரியந்தமாக கடல் இருக்குதுன்னு சொல்லலாமே ஒழிய அந்த கடலை தாண்ட முடியாதுன்னு யாரோ சொல்ல முடியாது. கப்பல்லையோ இல்லை இந்த விமானத்துலேயோ போனால் இந்த கடல் தாண்டி அது அக்கறை போயிடலாமோ இல்லையோ. அப்போ அதுக்கு முடிவுன்றது எங்கேயோ இருக்குது, அதோடைய எல்லைன்றது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எல்லைன்றது எங்கேயோ ஒன்று இருக்குது. ஆனால் எம்பெருமானுக்கும் அப்படியே சொல்லலாமா, தயை கடலாக இருக்கிறார், வாத்சல்ய கடலாக இருக்கார், எல்லைன்றது எங்கே இருக்குது நமக்கு தெரியல, எல்லைன்றது இருக்குதுன்னு சொல்லலாமான்னா கிடையாதுன்ட்டார். இதே முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம், ஞாபகம் படுத்திக்கிறது. எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களில் ஆனந்தன்ற ஒரே ஒரு குணத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு வேதபுருஷன் போனவர் அதனுடைய எல்லை காண மாட்டாமல் யதோவாசோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசகான்னு திரும்பி வந்துட்டார் அப்படின்றத ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி அந்த கல்யாண குணங்களுக்கு எல்லையே கிடையாது. அந்த மற்ற குணங்களுக்கு இருக்கிறது விடுறது 2ஆம் பட்சம். இந்த வாத்சல்யம்ன்றது இருக்கிறது பாருங்க, அந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம பார்த்துடவே முடியாது. ஏன்னா நேர தோஷத்தையே போக்கியமாக கொள்றான் எம்பெருமான். தோஷம் இல்லாமல் இருக்கிறச்சே அவன் ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது 2ஆம் பட்சம். தோஷமே இருக்கிறது இவன் கிட்ட, தோஷத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த தோஷத்தையே பச்சையாக கொண்டு இவன் ஏற்றுக்கிறானோ இல்லையோ, அதுக்கு தானே வாத்சல்யம்னு பேர். அன்னைக்கு அந்த கண்ணுக்குட்டி அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நக்கி தானே சாப்பிட்றது. இத்தனைக்கும் இது மற்றவர்களுடைய கால்பட்ட இடத்துல புல் கவ்வாத ஒரு பசு. அது இன்னைக்கு இந்த பசு அந்த தன்னுடைய கண்ணுக்குட்டி இடத்துல அத்தனை அழுக்கெல்லாம் தானே நக்கி போக்கியமாக அது சாப்பிட்றது அப்படின்னா அதுக்கு தான் வாத்சல்யம்னு பேர். தோஷத்தையே குணமாக கொள்கிற ஒரு தன்மை. அப்பேற்பட்ட வாத்சல்யீக ஜலதி தேவரீர் இருக்கிறது. இப்போ என்கிட்ட எத்தனை தோஷம் இருந்தாலும் அது அத்தனையும் குணமான தேவரீர் கொள்வது. அப்பேற்பட்ட தேவரீர் இருக்கச்சே எனக்கு என்ன கவலை அப்படின்றார். அதாவது தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் குணகணம். தேவரீருடைய இந்த குணகணத்தை, ஒரு குணம் இல்லை, இப்பேற்பட்ட அனந்தமான கல்யாண குண ராசியே இருக்கிறது இல்லையோ, இப்பேற்பட்ட குண ராசியெல்லாம் ஸ்மாரம் அதை நினைச்சு இது இச்சாமி கதபீகி, இப்படி தான் நான் அந்த இச்சையை படுறேன், எனக்கு பயம் போயிடுத்துன்ற. தேவரீருடைய கல்யாண குணங்களெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறச்சே எனக்கு பயம் போயிடுச்சு. நான் என்னுடைய தோஷங்களை அனுசந்தானம் பண்ணுறச்சே தான் எனக்கு பயம் வந்தது. ஆனால் தேவரீருடைய குணம் அனுசந்தானம் பண்ணுறச்சே என்னுடைய தோஷங்கள் குழப்படி, தேவருடைய குணங்கள் பெரிய கடலாக இருக்கிறது, சமுத்திரமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறச்சே எனக்கு பயமே இல்லையே. நேர ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஒரு சூத்திரம், ஸ்வதோஷானுசந்தானம் பயஹேத்து பகவத் குணானுசந்தானம் அபயஹேத்து அப்படின்னு காட்டு. அந்த சூத்திரம் நேராக அப்படியே இந்த விஷயத்தை திருவுள்ளத்தில் கொண்டு தான் பிள்ளலோகாச்சாரியர் அங்கே எழுதியிருப்பார் அப்படின்றத மணவாள மாமுனிகள் இதே ஸ்லோகத்தை உதாரித்த வியாக்கியானத்தில் காட்டுறார் பிரமாணமாக. அப்போ அந்த இடத்துல
ஸ்வதோஷ அனுசந்தானம் பயஹேத்து, தன்னுடைய தோஷத்தை அனுசந்தானம் பண்ணுறச்சே லோ இது கிடைக்குமா மாட்டாதா அப்படின்ற பயம் வரும். ஆனால் பகவத் குணத்தை அனுசந்தானம் பண்ணுறச்சே அவனுடைய குணம் இருக்கிறச்சே நமக்கு என்ன பயம் அப்படின்ற கவலை அற்று இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம். துரந்தஸ்ய அநாதேஹே அபரிஹரணீயஸ்ய மஹதஹ நிஹீனாச்சாரோஹம் நிருபசுர் அசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் தீச்சாமி கதபீஹி அப்படின்னு காட்டுறது. அது மேலே ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டார் பெருமாள். சரி ஆளவந்தீர், இந்த மாதிரி சொல்கிறீரே ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி என்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் காட்டி உண்மை நான் ரட்சிச்சுடுறேன், உம்முடைய அனிஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிடுறேன், இஷ்டத்தை பிராபிச்சு கொடுக்குறேன். ஆனால் ஒன்றுன்றச்சவே நமக்கு பயம் வந்துடும். ஐயோ என்ன கேட்க போகிறாரோ பெருமாள் அப்படின்னு. என்னான்னு கேட்டார் ஆளவந்தார். சொல்கிற பெருமாள், அந்த இச்சை உண்டுன்னு சொன்னீரா, அதானும் உண்மையாக இருக்கிறதா கேட்டார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. அந்த இச்சை அப்படின்றத முன்னாடி சொன்னீரே, அதாவது இந்த உன்னுடைய அடியார்கள் நிரம்பி இருக்கிற அந்த கூட்டத்தில் என்னை சேர்த்து வைக்கணும், அவளுடைய கட்டாட்சம் பேரில் படணுன்ற இச்சை. அதே மாதிரி இந்த சேஷத்துவத்துக்கு புறமுண்டான விஷயங்கள் எல்லாம் எனக்கு நீர் நீக்கி கொடுக்கணும் அப்படின்ற இச்சை. இதையான உண்மையா இந்த இச்சை பட்டீரா? வேற எந்த யோகியத்துக்கும் வேண்டாம், இச்சையான வேணுமோ இல்லையோ. ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் அப்படின்றார் எம்பெருமானார். ஆசையான வேணுமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் ஆசையான வேணுமோ இல்லையோ, இதெல்லாம் கற்றுக்கணுன்ற ஆசையம் வேணுமோ இல்லையோ. அந்த ஆசையும் இல்லாதவனுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. ஆனபடியாலே அந்த இச்சை உண்மையா அப்படின்றச்சே இது முன்னாடி ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. ஏன்னா இது முன்னாடி ஒரு வார்த்தை விண்ணப்பிச்சிருக்கார் ஆளவந்தார். தத் சத்தியம்ன்ற யாத்து சததா விநாசம் தத் சத்தியம்னு அதை பிரதிஜை வேற பண்ணி கொடுத்திருக்கார். அந்த பிரதிஜை பண்ணதுக்கு மேலே பெருமாள் இப்போ கேட்குறார், அது சத்தியமா, நிஜமாவே நீ சொல்றீரா, மனசார சொல்றீரா அப்படின்னு கேட்குறச்சே ஆளவந்தாருக்கு அங்கேயே சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோ இப்படி எங்கேயும் சொல்றது உண்டோ, இந்த மாதிரி இச்சைப்பட்டது உண்டோ, தேவரீர் திருமுன்பே அந்த மாதிரி சொல்ற தைரியம் எனக்கு இல்லைன்ட்டார் ஆளவந்தார். முன்னாடி தத் சத்தியம்னு ஆளவந்தார், இப்போ அதை நேரம் மாற்றி போட்டார். தேவரீர் திருமுன்பே நின்று இது சத்தியம், இந்த இச்சை பரிபூர்ணமாக எனக்கு உண்டுன்னு சொல்கிற தைரியம் எனக்கு கிடையாது, இந்த விஷயங்கள்லேயே மண்டி கடந்த எனக்கு இன்னைக்கு இச்சை மட்டும் உண்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இது தைரியம் உண்டா? சத்தியமாக கிடையாது, அந்த தைரியம் எனக்கு இல்லைன்ட்டு. நான் ஒரு உண்மையை சொல்லிடுற எம்பெருமானே எனக்கு அந்த தைரியம் சத்தியமாக இல்லை அப்படின்ட்டு நிதானமாக பெருமாள் கேட்குறார். அப்போ அந்த இச்சையும் சத்தியம் ஆகாத போது நான் உங்களுக்கு எதுக்காக உதவணும், எப்படி உதவுறது? அதுதான் ஆளவந்தார் இந்த ஸ்லோகம் மூலம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அனிச்சன்னப்யேவம் யதி புனரிதீச்சன்னிவரஜः தமச்சன்னஸ்சத்மஸ்துதி வச்சனபங்கீமரச்சயம் ததாபீத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியாபி கிருபயா त्वमेवैवं भूतं धरणिधर मे शिक्षय मनः. धरणिधरा எம்பெருமானே, பூமி பிராட்டிய இடந்தெடுத்தவனான வராக பிரானே, ஞான பிரானே, வராக நாயனாரே, தேவரீர் தான் எனக்கு ஒரு புத்தியும் மாற்றி கொடுக்கணும். என்ன புத்தி மாற்றி கொடுக்கணும்னா அதுதான் சொல்கிறார். அனிச்சன் அப்யேவம், இந்த மாதிரி இச்சை உண்டும் பொய்யா சொல்லிட்டேன், க்ஷமித்தருள வேணும். இந்த இச்சையும் இல்லாத காலத்தில் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அனிச்சன் அப்யேவம் யதி புனரிதீச்சன்னிவ, இந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும், இந்த இச்சைன்றது என் பக்கத்தில் இல்லாமல் விட்டாலும் சொல்கிறதுக்கு மட்டும் வச்சனேகா தரித்திரதான்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கா. ஆனபடியாலே சொல்கிறதுக்கு என்ன போகணும் சுவாமி, நான் என்ன தைரியத்தோட எத்தனை பெருசாக ஒரு ஸ்துதி வச்சன பங்கியும் அரச்சயம், எத்தனை பெருசாக ஒரு ஸ்துதி வச்சனங்கள் எல்லாம் சொன்ன தெரியுமா? இந்த மாதிரியா உண்டு, இந்த மாதிரியா உண்டுன்னு எத்தனை பெருசாக என் பற்றி சொல்லிண்ட தெரியுமா? சொல்கிறார். எந்த அளவுக்கு சொன்னேன்னா சர்வஜரான தேவரீரை நம்பி விடணும், அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஆளவந்தார் சொல்லிக்கிறாரா, சர்வஜனான தேவரீரை நம்புற அளவுக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு இந்த இச்சை உண்டு, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பொய்யே கைமே சொல்லி புறமே புறமே ஆடி என்றார் ஆழ்வார். அது விஷயம் அப்படியே இங்கே கொண்டார். பொய்யே கைமே சொன்னேன். அனிச்சன்னப்யேவம் யதி புனரிதீச்சாமி புனரிதீச்சன்னிவ இச்சன்னிவ அப்படின்றார். ஏதோ பெருசாக இச்சை உடையோரை போல நான் சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு இச்சை உடையவரை போல சொல்லிட்டேன், உண்மையை போல நான் பொய்ய சொல்ல, உண்மையை தலையில் அடித்த மாதிரி நான் பொய்ய சொன்னேன்றார். எப்படின்னா
நீரே நம்பி விடணும். சர்வஜா உமக்கே நம்பிக்கை வந்துடணும், அந்த அளவுக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன். உடனே பெருமாள் கேட்டார், ஆள வந்தீரே, இந்த மாதிரி பண்ணீரே, ஏன் இப்படி பண்ணீர்னா ரஜஸ்தமச்சன்னஹா, ரஜஸ் தமசு பிடிச்சி ஆட்டுறது சுவாமி, என்னால் முடியல. இந்த ரஜஸ் என்ன ஆட்டுறது, தமசு என்ன ஆட்டுறது, விபரீத ஞானமாக இருக்கிறது, அதாவது அந்யதா ஞானம் விபரீத ஞானமாக இருக்கிறது. இந்த ரஜஸ் தமசு மேலே மேலே என்ன தப்பான காரியத்தில் தூண்டி விடுறது, எனக்கு அஜ்ஞானத்தை விளைவிச்சு கொடுத்துடுறது. இந்த மாதிரி இந்த சுழற்சியிலேயே இருக்கிறபடியாலே எனக்கு இச்சை கூட பொய்யா வந்துடுறது. கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி. ஆனா பெத்தது மட்டும் பொய்யா பெத்தேனா மெய்யே பெத்தொழிந்தேன். விரிவாய்க்கின்னு காப்பாரார் ஆழ்வார் சொல்றாரு. ஆள வந்தார் ஒரு ஆசை, ஆழ்வாருக்கு மட்டும் மெய்யே பெத்தொழிந்தேன் அனுகிரகம் பண்ணிறே. எனக்கும் அதே நான் சொன்ன ஒரு உக்தி மாத்திரத்தை வச்சு எனக்கு நீர் இந்த அனுகிரகம் பண்ணலாகாதோ. ததாபி தம் ரூபம், பின்ன நான் எப்படி இந்த அனுகிரகத்தை பண்றதுன்னா ஆள வந்தார் அதுக்கும் உபாயம் தானே காட்டி கொடுக்குறார். ததாபி இத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியாபி, இத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியா, இந்த மாதிரி இருக்கிற இந்த வச்சனத்தையே அவலம்பித்து. என்ன வச்சனத்தை அவலம்பித்து? இச்சைப்படுற எம்பெருமானே இதை குருன்ற வச்சனத்தை அவலம்பித்து. எனக்கு நிஜமாவே இச்சை இல்லை, ஆனால் இச்சைப்படுறேன் வாயாலே சொல்கிறேன் இல்லையோ, அந்த உக்தி மாத்திரத்தை கொண்டு கிருபயா துவமேவ ஏவம் பூதம் மே சிக்ஷய மனஹா, உன்னுடைய கிருபையாலே தேவரீரே இப்படி இருக்கிற என்னை மாற்றணும், இந்த மனசை மாற்றணும். என்ன மனசை மாற்றணும் அப்படின்னாக்கா, என்னை தீமனங்கெடுத்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் அப்படின்னு இந்த தீமனம் உன்னை விட்டு விலகி போகக்கூடிய இந்த மனசு அதையும் நீரை மாற்றணும். மறுவித்தொழும் மனமே தந்தாய், உன்னை பார்த்தால் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற மனசையும் தேவரீரை கொடுத்தாகணும். இப்போ இந்த அனிஷ்ட நிவர்த்தியோ இஷ்டப்பிராப்தியோ மனதளவில் நீர் தான் பண்ணி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வராக நாயனாராச்சோ இல்லையோ, ஏன் வராக நாயனாருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, வராகநானிக்கு அவதரிச்சிரே சுவாமி, ரசாதலத்தில் இந்த பூமி பிராட்டியை மேலே இருந்து எடுத்தீரே, பூமி பிராட்டி வந்து பிரார்த்திச்சபடியாலையா, யார் என்ன கேட்டான்றபடியாலே இந்த காரியத்தை பண்ணீர், நிர்ஹேத்துக்கமாகனோ அந்த உத்தாரணம் பண்ணீர். அங்க பண்ண அந்த நிர்ஹேத்துக கிருப்பையே இங்க காட்டலாகாதோ. கிருப்பையா துவமேவை வம்பூதம் தரணிதர மே சிக்ஷய மனஹா அப்படின்னு காட்டுற அந்த நிர்ஹேத்துக கிருப்பையாலே நான் சொன்ன மாத்திரத்தையே அவலம்பமாக கொண்டு நீர் இந்த விஷயத்தை பண்ணலாகாதோ. இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இதை அப்படியே திருவுள்ளத்தில் கொண்டிருக்கிறார் எம்பெருமானார், அப்படியே கத்தியத்தில் தான் காட்டி கொடுக்குறார். ஏவம் பூத தத்வயாதாத்மியாவபோத ததிச்சாரஹிதஸ்யாபி ஏததுச்சாரண மாத்ரா அவலம்பனேன உச்சியமானார்த்த பரமார்த்தனிஷ்டம் மே மனஹ த்வமேவ அத்யைவ காரயா. ஸ்ரீரங்க கத்தியத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் இந்த விஷயத்தை. ஏவம் இதெல்லாம் முதல்ல பிரார்த்திக்கிறார். இந்த எம்பெருமானுக்கு இந்த தேவரியுடைய திருவடியை பிடிச்சேன், தேவரியுடைய திருவடிக்கு கைங்கரியத்தை பிரார்த்திச்சேன் எல்லாம் சொன்ன உடனே பெருமாள் கேட்டாரா, அப்போ இச்சை இருக்கவே தானே இது கொடுக்கணும் தான். எம்பெருமானார் சொன்னார், ஆள வந்தாரே இல்லைன்ட்டார். நான் எங்கே போகிறது, என்னுடைய ஆச்சாரனான ஆள வந்தாரே அதை தான் சொல்லியிருக்காரு. இந்த அனிச்சன் அப்பியேவம் எதி புனர் இதீச்சாமி இதீச்சன் இவ ரஜா தமச்சன்னச்சத்மஹ ஸ்துதி வச்சன பங்கி அரச்சயம் அப்படின்னு ஆள வந்தாரே காட்டிருக்காரு இல்லையோ, அந்த மாதிரி தான் நானும் பிரார்த்திச்சிருக்கேன். ஏவம் பூத தத்துவ யாத்தாத்மிய அவபோத ததிச்சா ரஹிதஸ்யாபி, அந்த தத்துவ யாத்தாத்மியத்தினுடைய ஞானமும் கிடையாது, அதுக்கு உண்டான இச்சையும் கிடையாது. ததிச்சா ரஹிதஸ்யாபி பின்ன எப்படி கொடுக்கணும்னா, ஏவம் உச்சாரண மாத்திராவலம்பனேன உச்சியமானார்த்த பரமார்த்தனிஷ்டம் மே மனஹா துவமேவ அத்யைவ காரய. இதை சொன்னேனே, சொன்ன வார்த்தை மட்டுமே, சுஷ்கமான இந்த வார்த்தை மட்டுமே நீ அவலம்பமாக கொண்டு இதை சொல்லணும். வாயால் சொன்ன வார்த்தை அப்படின்னு வாயால் சொன்ன வார்த்தைன்னா, வாய் தவிர வேற எங்கேயும் சொல்ல முடியும் வார்த்தைகள்? கண்ணால் சொல்ல முடியுமா, மூக்கால் சொல்ல முடியுமா? இப்போ வாயால் சொன்ன வார்த்தை தானேன்னா, அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. இது வாயால் மட்டும் சொன்ன வார்த்தை, மனசால சொன்னது கிடையாது அப்படின்ற ஹார்தமாக சொன்ன வார்த்தை கிடையாது. ஒரு இந்த நாக்கு மட்டும்தான் வாய், அதாவது நாக்கு மட்டும்தான் வேலை செய்கிறது, அது மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற அந்த வார்த்தையே அவலம்பித்து தேவரீர் இந்த என்னுடைய மனசை தேவரீர் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்ச அற்புதமான ஸ்லோகம்.
இதெல்லாம் சொல்கிறச்சே கடைசியில் இந்த விஷயத்தை கேட்குறார். தயா சிந்தோ பந்தோ, அதாவது இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் பண்ணணும் நீரே, எதனாலே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே கொண்டு தயா சிந்தோ பந்தோ அப்படின்றதுல ஒரு பந்துத்துவம் உண்டு அப்படின்னு காட்டினாரா. அதே போல் பெருசாக விரிவாக காட்டுறார். எத்தனை விதமான பாந்தவியம் தெரியுமா எனக்கும் உனக்கும். ஏதோ இந்த லோகத்தில் ஒரு விதமான பாந்தவியம் இருந்தாலே அவ்வளோ தீவிரமாக ரட்சிக்கிறான். பிதா புத்திரன் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு புத்திரனை பிதாவானவன் எப்படியெல்லாம் ரட்சிக்கிறான், கண்ணு வச்சு அப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோமே. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தில் ஒரு சம்பந்தம் உண்டான இவனுக்கே இந்த தீவிரத்தை அப்படின்னா, எம்பெருமானே உன்னோட எனக்கு விட்டு பிரிக்க முடியாத பலவிதமான சம்பந்தங்கள், எத்தனை விதமான சம்பந்தங்கள், அதை இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார். அடுத்தது 60வது ஸ்லோகத்தில் பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் பிரிய சுஹ்ருத் त्वमेव त्वं मित्रं गुरुरसि गतिश्चासि जगतां त्वदीयस्त्वद्भृत्यस्तव परिजनस्त्वद्गतिरहं प्रपन्नश्चैवं सत्यहमपि तवैव अस्मि भरः. தேவரீர்க்கே பரமாயிருக்கிறேன், உம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்னை ரட்சிக்கிறது. எப்படி சொல்கிறீர்னா, பிதாத்வம் எனக்கு ஹிதத்தையே பண்ணக்கூடிய தந்தையாகவும் நீரே இருக்கீர். மாதாத்வம் எனக்கு பிரியத்தையே பண்ணக்கூடிய தாயாகவும் இருக்கிறீர். என்னை கர்ப்பத்தில் சுமந்து பிரசவ வேதனைகள் எல்லாம் சகித்து அழுக்கெல்லாம் போக்கி இந்த மாதிரியாக ஒரு தாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேவரீர் தான் பண்ணுறது. மாதாத்வம் தயித தனயஸ்துவம், தயிதையாகவும் தேவரீர் தான் இருக்கிறது, தனயமாகவும் தேவரீர் தான் இருக்கிறது. அதாவது அபிமதமான விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு சொல்லக்கூடிய எல்லாமே தேவரீராக தான் இருக்கிறது. பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் பிரிய சுஹ்ருது துவமேவ. இந்த ஏவகாரத்தை எல்லா இடத்துலையும் அன்வயப்படுத்திக்கிறது. பிதாத்வமேவ மாதாத்வமேவ தைத தனயஸ்துவமேவ பிரிய சுஹ்ருத்தபி துவமேவ. பிரிய சுஹ்ருத்துன்னு என்ன, பிரியம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்தவன் அப்படின்னு அர்த்தம். சுஹ்ருத்து அப்படின்னா எனக்கு நீ எப்போவுமே நன்மை பண்ணக்கூடியவன் அர்த்தம். அப்போது பிடித்தவன் எல்லாம் நன்மை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ராவணனுக்கு கும்பகர்ணன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஆனால் நன்மை பண்ணானா, இந்திரஜித்து ரொம்ப பிடிச்சிருந்தா ஆனால் நன்மை பண்ணானா கிடையாது. அதே போல சுஹ்ருத்தாக இருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. விபீஷன் ஆழ்வான் ராவணனுக்கு சுஹ்ருத்தாக இருந்தான், நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னான். ஆனால் பிரியமாக இருந்தானோ ராவணனுக்குன்னா கிடையாது. இந்த மாதிரி பிரியமாக இருந்தால் சுஹ்ருத்தாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சுஹ்ருத்தாக இருந்தால் பிரியமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். எனக்கு நீ நன்மையே பண்ணுற, அதாவது எனக்கு நீ எப்போவுமே நன்மையே பண்ணுற அப்படின்றத, நீ கெட்டதே பண்ணாலும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறபடிக்கு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். பிடித்ததில்லை, க்ஷமிக்கணும், எனக்கு பிடிக்காததை பண்ணாலும் உன்னை விட்டே விற்க முடியாத அந்த பிரியத்துவம் உண்டு. நீ எனக்கு பிடிக்காத விஷயங்களையே பண்ணினாலும் உன் பக்கத்தில் எனக்கு பிடித்தம் உண்டோ இல்லையோ, ஆனபடியாக எனக்கு அனர்த்தத்தை பண்ணாலும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு பிடிச்சி உட்காண்டிருக்கேன் அப்படின்றா. அதாவது ஒரு அப்பிராப்த விஷயத்தில் இந்த பிரியத்துவத்தை கொண்டாடினா திருதராஷ்டிரன் ஒரு அப்பிரியத்தை, அதாவது அனர்த்தத்தையே பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தன்னுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு சம்பந்தத்தை பார்த்து பிரியத்துவத்தையே கொண்டாடினா இல்லையோ, அந்த மாதிரி அனர்த்தத்தை பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லலாம்படியான பிரியத்துவம் உன்னுடைய இடத்துல உண்டு. இது துரியோதனா இல்லை, அது அப்பிராப்த விஷயம். இது பிராப்த விஷயமா பிரியமாக இருக்கிறான் எம்பெருமான். அதே மாதிரி அனபிமதமாக இருந்தாலும் விட ஒண்ணாத சுஹ்ருத்தம் எம்பெருமான இடத்துல உண்டு. அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை சுவாமி அப்படின்னு இருந்தாலும் ஆனால் எனக்கு நன்மை தான் பண்ணுறான், ஆனபடியால் விட்டு வைக்க முடியாது அப்படின்ற சுஹ்ருத்தம், சௌஹார்தம், எம்பெருமானுடைய சௌஹார்தம். பிரியத்துவம் சௌஹார்தம் அவனுக்கு உண்டு. அதை காட்டுறாங்க. பிரிய சுஹ்ருத்து துவமேவ துவம் மித்ரம். மித்ரம்னா என்ன, நண்பன். அந்த நண்பன் எப்பேற்பட்டவன்னா சாமானியமாக சொல்கிறது உண்டு லோகத்தில், மற்றவர்கள்கிட்ட சொல்லிக்க முடியாத ரகசியங்களையும் நண்பனத்தில் சொல்லி வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். வருங்க உதாரணத்தை எடுத்து காட்டுறார் அந்த வியாக்கியானத்தில். சுபத்ரே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போடுறச்சே அர்ஜுனன் அந்த சுபத்ரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் போடுறத சொன்னது யார்கிட்டன்னா கண்ணன் கிட்ட மட்டும்தான். அந்த அளவுக்கு அந்த மித்திரத்துவம் அங்கே உண்டு, அந்த மைத்ரி அங்கே உண்டு. மித்ரம் துவம் மித்ரம்
குருரசி கதிஷ்சாசி ஜெகதாம். தேவரீர் தான் அறியாதன அறிவித்த அத்தான்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனாகவும் இருக்கு. இத்தனை விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லணும்னு என்ன அவசியம்? இத்தனை சாஸ்திரங்களை கொடுத்து இத்தனை, அதாவது பீதகவாடி பிரானார் பிறவ குருவாகி வந்துன்னு தானே ஆச்சாரியன் அவதரித்து இத்தனை எல்லாம் சொல்கிறாரே பெருமாள், என்ன அவசியம்னா அதுதான் அவருக்கு இருக்கிற சௌஹார்தம். தானே ஆச்சாரியனாகவும் வந்து இத்தனை விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. கதிஷ்சாசி, நாம் போய் அடையத்தக்க பிராபியமும் தேவரீராக இருக்கிறது, அதை அடைவிக்கக்கூடிய உபாயமும் தேவரீராக இருக்கிறது. இத்தனை விதமான சம்பந்தங்கள். உடனே கேட்டார் பெருமாள், இதெல்லாம் எல்லா ஜகத்துக்கே நான் இந்த மாதிரியான சம்பந்தங்கள் எல்லாம் கொண்டிருக்கேனே, என்ன உம்மோட என்ன பெரிய விசேஷம் ஆளவந்தீரே, இந்த மாதிரி உம்மோட விசேஷம் என்ன, இந்த ஜகத்துக்கே நான் இந்த மாதிரி இருக்கேன்னா? சத்தியம் ஜகதாம் துவம் பிதாசி, இந்த மாதிரி பிதாத்வம் மாதாத்வம் தைதத்தனயஸ்துவம் பிரிய சுகிருத்து துவமேவ துவம் மித்ரம் குருரசி கதிஷ்சாசி ஜெகதாம். அதை நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் அதுலேயும் விசேஷித்து சில விஷயங்கள் எனக்கும் உனக்கும் உண்டான உறவு இருக்கிறது. என்ன தெரியுமா? என்னன்னா துவதீயா, நான் எப்பேற்பட்டவன்னா இந்த ஜெகத்தெல்லாம் உன்னுடையதுன்னு அந்த ஜெகத்தில் இருக்கிறவளெல்லாம் ஒத்துட்டு இருக்காளா? அவள் அதை ஒத்துக்கலையோ இல்லையோ, அவள் எல்லாம் துவேஷத்தை பாராட்டி, அதாவது யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தோட தான் இருக்கா. ஆனால் நான் உன்னுடையவன் ஒத்துன்னு வந்துட்டேனோ இல்லையோ, துவதீயா, அந்த துவதீயன்னா இருக்கிறபடியாலே என்னை நீ ஏற்றுக்கணும். துவத்பிருத்யா, உனக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற பெரிய ஆசையோடு நான் வந்து நிற்கிறேனோ இல்லையோ, அப்போ நீ என்னை ஏற்றுண்டாகணும். துவத்பிருத்யான்னா உனக்கு அதிசயத்தை விளைத்தல்லது நிற்க முடியாத என்னுடைய சத்தை, அந்த ஸ்வரூபம் ஆனபடியாலே உனக்கு அந்த சேஷத்தம் பண்ணியே தீரணுன்ற ஆசை கொண்டிருக்கேன் இல்லையோ, அந்த பிருத்தியனா நான் இருக்கிறேன். துவத்பிருத்யா தவ பரிஜனஹா, உனக்கு சகல விதமான கைங்கரியங்களை பண்ணக்கூடிய பரிஜனமாகவும் நான் இருக்கிறேன். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்கிறவனா நான் இருக்கிறேன். அதை காட்டுறது. துவத் தவ பரிஜனஹா துவத் கதிரஹம், உன்னையே கதியாக கொண்டிருக்கிறேன், உன்னையே பிராபகமாக நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு காட்டுறா. பிரபன்னச்சைவம், உன்னையே சரணாகதி பண்ணி நிற்கிறேன் எம்பெருமானே, வேற கதி புகழற்று இருக்கிறேன். அகலகில்லே இறையும் என்ன அந்த பாசுரத்தை சொல்றச்சே, புகழ் ஒன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி பிரபன்னச்சைவம் பிரபன்னச்ச, இந்த மாதிரி பிரபன்னனாகவும் இருக்கிறேன். உன்னை விட்டால் எனக்கு வேற கதி இல்லை. நீ இன்னைக்கு என்னை தள்ளுட்டா பெரிய விஷயம், உனக்கு தான் அது பாதிக்குமே ஒழியா எனக்கு வேற கதி இல்லை. நீ தள்ளுட்டா உன்னை தவிர வேற இடத்துல போய் நான் ஏதாவது பெற்றுக்கிறேன், என்னுடைய அபீஷ்டத்தை நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வேற கதியும் இல்லை, போக்கடியும் கிடையாது. ஆனபடியாலே நீ என்னை தள்ளினாலும் முன்னாடி தான் நிற்கணும். அதை சொல்றாங்க. பிரபன்னச்சைவம் ஏவம் ஏவம் சதி அகமபி தவைவ அஸ்மிஹி பரஹா. இந்த மாதிரி இருக்கிறச்சே, இந்த மாதிரி இருக்கையில நான் உன்னுடைய பாரம் தானே, உன்னுடைய பொறுப்பாக தானே இருக்கிறேன், உன்னுடைய சொத்தா தானே இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறா. அப்போ இத்தனை விஷயம், இத்தனை சம்பந்தங்கள் எனக்கு உன்னோட உண்டாயிருக்கிற காரணத்தினாலே ஏவம் சதி அப்படின்னு இந்த மாதிரியான சம்பந்தங்கள் எல்லாம் எனக்கும் உனக்கும் உண்டாயிருக்கிறபடியாலே அதுவே ஹேத்துவாக என்ன பண்ணணும்னா தவைவா ஸ்மிஹி பரஹா, நீர்தான் என்ன ரட்சித்தருள வேணும். பரஹா, நான் உனக்கு பரமாக இருக்கிறேன், என்னுடைய பாரம் உன்னுடையது. பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறார் ஸ்ரீரங்கத்தில். எதனால சயனித்திருக்கிறார் சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். தன்னுடைய பாரத்தை இறக்கணும் அப்படின்னு பரதாழ்வான் சயனிச்சுண்டார் பெருமாள் முன்னாடி. அந்த காட்டுக்கு போனார், சித்திரக்கூட்டத்துக்கு போனார், பெருமாள் முன்னாடி போனார், பிரயோபவேஷம் படுத்து சயனிச்சுட்டார். ராமருக்கு பெருமாளுக்கு ரொம்ப துக்கம் கோபம். எழுந்து பரதா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு க்ஷத்திரியம் பண்ணுற வேலையாது, ஜலத்தை தொடு எண்ணெய் தொடு சுத்தி அடை அப்படின்னெல்லாம் காட்டுறார் பெருமாள். அந்த மாதிரி சிக்ஷிக்கிறார். அந்த இடத்துல பரதாழ்வான் சயிச்சுட்டார் பெருமாள் முன்னாடி. எதுக்குன்னா என் தலையில ராஜ்யன்ற ஒரு பாரம் இருக்கிறதே, அதை நீ இறக்கினால் ஒழிய நான் திரும்பி இதை எழுதுக்க மாட்டேன், இதை இறக்கணும் அப்படின்னு சயிச்சுட்டார். என் தலையில இருக்கிற பாரத்தை இறக்கிடு அப்படின்னு கேட்டார். ஏன்னா அதெல்லாம் உன்னுடைய சொத்து ராமா, ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்யா, மொத்தமே உன்னுடையது, அச்சேத்தனமோ சேத்தனமோ எல்லாமே உன்னுடைய சொத்து அப்படின்னு பரதாழ்வான் சேனிச்சுட்டா. அந்த மாதிரி இங்க பெருமாள் சேனிச்சிருக்காரு. இந்த பெரிய பெருமாள் சேனிச்சிருக்கிறது எதுக்குன்னா இவரும் பிராயோபவேஷம் ஒரு தரணா உட்காண்டிருக்காராம். பெருமாள் தரணா உட்காண்டிருக்காரு, ஸ்ட்ரைக்கு பண்ணு உட்காண்டிருக்காரு. என்னன்னா இந்த லோகத்தீரே
உன்னுடைய பாரத்தெல்லாம் என் தலையில ஏத்தோம், நீங்கள் ஏத்தினால் ஒழிய நான் எழுந்துக்க மாட்டேன்னு பெருமாள் உட்காந்துருக்காரு, சயனிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா காட்டுறாரு இந்த வியாக்கியானத்துல. பெருமாள், பெரிய பெருமாள் ஏன் சயனித்திருக்காருன்னா லோகத்தாருடைய பாரத்தை எல்லாம் தன் தலையில ஏறிடாத வரைக்கும் தான் எழுந்துக்க மாட்டேன்னு அங்க சயனித்திருக்கிற ஒரு சயனம், அற்புதமான சயனம். அந்த கருணை கடலான அந்த எம்பெருமான் சயனித்திருக்கிறான் பெரிய பெருமாளாக. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அந்த சயனித்திருக்கிற பெருமாள் முன்னாடி நின்று ஆள வந்தார் சொல்றார், தவைவா அஸ்மி ஹிபரஹா, நான் என்னுடைய பாரத்தும் தலையில வச்சாச்சு, இனிமே நீ எழுந்துக்கலாம், உன்னுடைய ரக்ஷண காரியத்தை நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய அந்த நிவேதனத்தை தான் பண்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் பிரிய சுஹுத்து துவமேவ துவம் மித்ரம் குருரசி கதிஷ்சாசி ஜகதாம் த்வதீயஸ்த்வத்பிருத்யஸ்தவ பரிஜனஸ்த்வத்கதிரஹம் பிரபன்னச்சைவம் சத்யஹமபி தவைவ அஸ்மிஹி பரஹா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தோட. ஆக இந்த 5 ஸ்லோகங்களாலே முதல்ல தனக்கு இஷ்டத்தை என்ன அப்படின்னு காட்டி கொடுத்துட்டார். பாகவதர்களோட சம்ஸ்லேஷம், அந்த பாகவதர்களோட கட்டாட்சம் படுற இடத்துல வைக்கணும் அப்படின்னு, அனிஷ்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அந்த சேஷத்துவத்துக்கு புறம்புண்டான விஷயங்கள்லாம் போக்கி கொடுக்கணும்னு. மூன்றாவதா இதெல்லாம் எப்படி சொல்றீர், இந்த இச்சை உண்டா இல்லையா அப்படின்னா, என்னுடைய தோஷத்தை பார்த்தால்தான் நான் பயம் பண்ணோம், உன்னுடைய குணத்தை பார்த்தா எனக்கு பயம் கிடையாதுன்னா. சரி, இச்சையான உண்மையா உண்டானா அந்த இச்சையும் உண்மை கிடையாது, உக்தி மாத்திரத்தை கொண்டு நீ அருளணும் அப்படின்னு 4வது ஸ்லோகத்தில் காட்டுட்டார். 5வது கடைசி ஸ்லோகத்தில் நான் பார்த்தது அதுவும் எதனால பண்ணணும்னா, எமக்கும் உமக்கும் விட்டு வைக்க முடியாத ஒரு சம்பந்த விசேஷம் அப்படின்றதோட இந்த 5 ஸ்லோகங்களை அனுபவிக்கிறதுக்கு இப்படியாக ஒரு வாய்ப்பு தந்தருளினவரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சேரிட்டிஸ் அந்த நிறுவனத்தினருக்கும் அந்த அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, பொறுமையோட கேட்டருளின தேவரைகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிற்கிறேன். இதில் குற்றங்குறைகளை க்ஷமிக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீ ஸ்ரீஷ தத்வதீபானாம் சௌமியஜா மாத்ரயோகினாம் வாதிகேசரிணாம் பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.